ஸோ வெல்கம் SKIAS அகாடமி. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீக் டெஸ்ட் கொஷின்ஸோட டிஸ்கஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின், டைம் அண்ட் ஒர்க்கு. 1 man, 3 women and 4 boys can do a piece of work in 96 hours. 2 men and 8 boys can do it in 80 hours. 2 men and 3 women can do it in 120 hours. Then 5 men and 12 boys can do it in அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கிரியேட் பண்ணணும். 1 man plus 3 women plus 4 boys can do a piece of work in 96 hours அப்படின்னா நம்ம ஒன் டேல தான் எல்லாமே போடுவோம் அந்த டாபிக் ஃபுல்லாமே. ஸோ 1/96. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கு? 2 men and 8 boys can do it in 80 hours. அடுத்து 2 men and 3 women can do it. 3 women can do it in 120 hours. ஸோ கொஷின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, 5 men and 12 boys. ஓகே, ஸோ இது கான்செப்ட் என்னன்னு பார்க்குறேன், நீங்கள் தான் சால்வ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அப்போ தான் நம்ம 100 கொஷின்ஸ் முடிக்க முடியும். ஸோ 2 men 8 boysன்னு இருக்கா? இந்த கொஷினை மென்னும் பாய்ஸும் நீங்கள் வந்து இது பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இருக்குல்ல, அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த இடம் என்னவாகும்? 2 men மாறிடுமா? இது வந்து 6 women மாறிடுமா? இது வந்து 8 boysன்னு மாறிடுமா? 2/96 அப்படின்னு போட்டிங்கன்னா 1/48ன்னு வரும் உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ என்ன பண்ணுங்க, நமக்கு இந்த கிவன் டேட்டா தெரியும். அதாவது 2 மென்னு 8 பாய்ஸ் சேர்ந்து 18 எடுப்பாங்க. இந்த 2 மென்னுக்கும் 8 பாய்க்கும் பதிலாக 1/80 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அந்த 1/80 அப்படியே லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் சால்வ் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் W கண்டுபிடிச்சிக்கலாம். 1 விமன் கண்டுபிடிச்சிடலாம். அந்த விமன் எடுத்துகிட்டு போய் நீங்கள் இதில் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா மென்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ மென்னும் தெரியும் விமனும் தெரியும் அப்படின்னா மென்னையும் விமனையும் சப்ஸ்டியூட் பண்ணி பாய் கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனால் கொஷின் பாய் தான் வரும். ஸோ இதுதான் கான்செப்ட். இதை நீங்கள் சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிக்க வேண்டியதுதான். புரியுதா? இப்போது இந்த 2 men 8 பாய்ஸுக்கு பதிலாக 1/18 போட்டிங்கன்னா 6 women + 1/, ஆமாம், அவன் சர்ச் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் எடுக்க வேண்டியதான். அவ்வளோதான். இது அவ்வளோதான். இப்போ 6 women + 1/80 வந்து 1/48ன்னு எடுப்பீங்களா? ஸோ 6 women = 1/48 - 1/80. ஸோ 48க்கு இதுக்கும் எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு ஆன்சர் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அந்த 6 வந்து இங்கே டிவைடட் பைல வந்துடும் கடைசியாக. ஸோ 1 விமனோட வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த விமனை தூக்கிட்டு போயிட்டு இந்த இடத்துல அந்த வர ஆன்சரை விமனுக்கோட ஆன்சரை சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ப்ளஸில் இருக்கிறத அப்படியே இந்த சைடு எடுத்துகிட்டு வந்து லெஃப்ட் சைடில் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மென்னோட வேல்யூ கிடைச்சிரும். மென்னும் கிடைச்சிரும் விமனும் கிடைச்சிரும். அதை எடுத்துகிட்டு திரும்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேயே மென்னுக்கும் விமனுக்கும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா பாயோட வேல்யூ கிடைச்சிரும். இதை எடுத்து வந்து ஃபைனலாக சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ரேர் கேஸ் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கறது. ஒரு 25 சம் ஆப்டில் இருக்குது அப்படின்னா 1 or 2 சம்ஸ் தான். இது வந்து கொஞ்சம் லென்த்தி சம்ஸ் தான். பட் இதுதான் கான்செப்ட். இது மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மெத்தட் புரிஞ்சிச்சுல்ல? இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா இதில் ஏதோ லிங்க்ல நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. அது அடுத்து செகண்ட் கொஷின், த டயகனல். நோட் பண்ணிக்கோங்க, இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு ஏதாவது ஒரு இப்போ ஒரு இந்த ஈக்குவேஷனில் 3 அன்னோன் இருக்குது. அதாவது மென்னும் தெரியாது விமனும் தெரியாது பாயும் தெரியாது. இந்த 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலான்னு பார்த்தாலும் மென்னு சால்வ் பண்ணாலும் திரும்ப பாய் விமன் நம்மளுக்கு வந்து இடிக்கும். ஸோ இந்த மாதிரி சம்ஸ் வருது அப்படின்னா இப்போது 2 நம்ம யூஸ்வலாக நீங்கள் ஸ்கூல்லலாம் படிச்சிருப்பீங்க. இப்போ x + y வேல்யூ 10, x - y வேல்யூ 2 அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா இதை ரெண்டையும் சால்வ் பண்ணி 2x = 12, x = 12 அந்த எக்ஸை திரும்ப சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிருவீங்க. அதில் ஏன்னா எக்ஸ் ஒய்னு 2 தெரியாத வேல்யூ தான் இருக்கும், 2 ஈக்குவேஷன் இருக்கும். அதனால நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஆனால் இந்த சம்மில் எப்படி இருக்குது அப்படின்னா 3 தெரியாத வேல்யூ இருக்குது, 2 வச்சு 2 ஈக்குவேஷன் இருக்குது. இந்த மாதிரி சம்முக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு மெத்தடில் வச்சு தான் சால்வ் பண்ண முடியும். அதனால நான் இங்கே 2 men 8 boysன்னு வருது. இந்த கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் நான் எப்படி மாற்றலான்னு ட்ரை பண்ணுறேன். 2ஆல் பெருக்கும்பொழுது இங்கே 2 men இங்கே 8 boysன்னு வருது. ஸோ 2 men 8 boys பதிலாக 1/18 போட்டேன் அப்படின்னா எனக்கு விமன் தெரியாத வேல்யூ நான் கண்டுபிடிச்சிடலாம். நான் அந்த விமனை தூக்கிட்டு வந்து எங்கே விமன் இருக்காங்களோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணனா மென்னு கண்டுபிடிச்சிடலாம். மென்னையும் விமனையும் தூக்கிட்டு போய் திரும்ப அதே ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா பாய் கண்டுபிடிச்சிடலாம். அது எடுத்து இதில் போடுறது தான் லாஜிக். ஓகே, எழுதிட்டீங்களா? ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் செகண்ட் கொஸ்டின் இப்போ எக்ஸாம் வரை ட்ரை பண்ணுங்கள். சும்மா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதில் என்ன தப்பு வருதுன்னு அப்போ தான் கண்டுபிடிக்க. நீங்கள் ட்ரை பண்ணிட்டே இருங்க. அடுத்த சம். செகண்ட் சம், த டயகனல் ஆஃப் எ ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திஸ் இஸ் யுவர் டயகனல். த டயகனல் இஸ் ஈக்குவல் டு த்ரைஸ் இட்ஸ் ஸ்மாலர் சைடுன்னு எடுத்துக்கிறாங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் இதை லென்த்னு எடுத்துக்கிறேன், இதை பிரெத்னு எடுத்துக்கிறேன். பிரெத்து தான் நம்மளுடைய ஸ்மாலர் சைட். ஸோ அப்போ டயகனல் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா த்ரைஸ் த ஸ்மாலர் சைடாக இருக்குமா, 3bயாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது மூணையும் கனெக்ட் பண்ணுற லிங்க் தான் பித்தாகரஸ். பட் அதுக்கு நீட் இருக்கான்னு பார்ப்போம். த ரேஷியோ ஆஃப் தி லென்த் டு த பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ், அதாவது லென்த்துக்கும் பிரெத்துக்கும் என்ன ரேஷியோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரேஷியோவில் போடணும் அப்படின்னா மேலேயும் லென்த் இருக்கணும், கீழேயும் லென்த் இருக்கணும். அப்போ தான் நம்ம கேன்சல் பண்ணி போடுற மாதிரி இருக்கணும். இல்லை மேலேயும் பிரெத்தில் இருக்கணும், கீழேயும் பிரெத்தில் இருக்கணும். அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கான லிங்க் தான் இது. ஸோ பித்தாகரஸ் தியரம் என்ன சொல்கிறாங்க, 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறத ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் டூ ஸ்மாலர் சைட்ஸ்னு பார்த்துருக்கோமா. ஸோ இப்போது இந்த பி ஸ்கொயர் அந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா 8b ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர். எல் மட்டும் வேணும் அப்படின்னா 8 வந்து 4 × 2ன்னு பிரிக்கலாமா. 8 4 × 2, 4 ரூட்லேருந்து வெளில எடுத்துடலாமா, 2ன்னு வெளியில் எடுத்துடலாம். இந்த பியுமே பி ஸ்கொயர் இருக்கிறதுனால வெளில போயிடும், ஒரு 2 மட்டும் உங்களுக்கு ரூட்டுக்குள்ளே இருக்கும் விச் இஸ் ஈக்குவல் டு லென்த்து. இப்போது இந்த லென்த்துக்கும் பிரெத்துக்கும் ரேஷியோ கேட்குறாங்களா. லென்த்தோட வேல்யூ நம்ம பியில் மாற்றி வச்சுருக்கோமா, என்ன வருது, 2b√2 டிவைடட் பை பி. ஸோ பியும் பியும் கேன்சல் பண்ணிக்கலாமா. அப்போ 2√2 டிவைடட் பை 1. அப்படி இல்லைன்னா இதை 2√2:1 அப்படின்னு சொல்லலாம். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஏதோ ஒரு லிங்க் இருக்கு. ஏன் சார் நீங்கள் இந்த மாதிரி இந்த லிங்க்லாம் போடுறீங்க அப்படின்னா ரேஷியோ போடும்போது ஒன்று லென்த்தை பிரெத்தாக மாற்றணும், இல்லை பிரெத்தை லென்த்தாக மாற்றணும். அப்போ தான் நம்மளுக்கு மேலே அந்த எல்லோ பியோ கேன்சல் ஆகும். ஆப்ஷன்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, வெறும் நம்பர்ஸில் தானே இருக்குது. அப்போ எல்லுக்கும் பிக்கும் கன்வர்ஷனுக்காக தான் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பித்தாகரஸ் படி போட்டிருக்கோம் நம்ம. இந்த பெரிய சைட் ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் டூ ஸ்மாலர் சைட்ஸ், அந்த லிங்க் வச்சு கண்டுபிடிச்சி தான் போட்டிருக்கோம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டு, 100 சம்ஸ் முடிக்கணும். தேர்ட் சம் பாருங்கள். x divided by 7.5 equal to 8, y equal to 7 divided by 17.5. என்ன கொடுத்துருக்காங்க, find x is to y. ஸோ இந்த x மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 8 × 7.5 எடுத்துக்கலாமா. இந்த 7.5 இங்கே மல்டிப்ளை பண்ணிச்சுன்னா அது x பை ஒய்ன்னு போடுறீங்கன்னா இங்கே ஒய்யோட வேல்யூ என்னது, 7 டிவைடட் பை 17.5ங்கிறது 17.5 மேலே போயிடும். இது கொஷின் கரெக்டாக. சரி ஓகே, ட்ரை பண்ணுவோம். ஆப்ஷனில் இல்லையே, வரலையே. இந்த 2 டெசிமல் எடுக்கிறதுக்காக நான் கீழே ஒரு 100 போட்டுக்கிறேன். இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட், அது எடுக்கிறதுக்காக. இப்போதைக்கு பாயிண்ட் இல்லை உங்களுக்கு, பாயிண்ட் இல்லாமல் கேன்சல் பண்ணுங்கள். 3 25 75, 4 25, 1 4 4, 2 4 8, 1 7 7, 2 7 14, 5 7 35, 2 3 6, 6 25, 150. இல்லை, கொஷின் எதுவும் மிஸ்டேக். செகண்ட் சம் கொஷின் எதுவும் மிஸ்டேக் இல்லை. ஏதோ இது மேபி y ஸ்டூடெண்ட் இந்த இடத்துல இங்கே வரணும். சரி ஓகே, ஃபோர்த்து சம் பாருங்கள், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேர்ட் சம் மட்டும் நம்ம கிளாஸ் முடிச்சுட்டு அது என்னென்னு கொஸ்டின் மட்டும் பாருங்க. தேர்ட்னு எழுதி வச்சுக்கோங்க ஒரு இடத்துல. ஓகே, ஃபோர்த்து சம். 1600 இஸ் டிவைடட் அமாங் P and Q in the ratio 5:3. எப்படி பண்ணுவீங்க, 8x ஈக்குவல் டு 1600. ஒருத்தருக்கு 5 டைம்ஸ் கொடுக்கணும், ஒருத்தருக்கு 3 டைம்ஸ் கொடுக்கணும். அப்போ 8 டைம்ஸ் தான் 1600க்கு ஈக்குவல். ஸோ 1600 டிவைடட் பை 8 பண்ணிங்கன்னா 200ன்னு கிடைக்குமா. அப்போ ஒருத்தருக்கு 5 × 200 1000, இன்னொருத்தருக்கு 3 × 200 600. அவ்வளோதான். ஸோ ஒருத்தருக்கு 1000 ரூபா கொடுப்பீங்க, ஒருத்தருக்கு 600 ரூபா கொடுப்பீங்க. இது பியோட ஷேர், இது வந்து கியூவோட ஷேர். ஸோ கியூ ஷேர் தான் கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 600. அடுத்து ஃபிஃப்த்து சம், எல்சிஎம் ஆஃப். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத ஃபஸ்ட்டு ஃபேக்ட் இது பண்ணி பிரித்து வச்சுக்கோங்க. 2x ஸ்கொயர் மைனஸ் 3x ஹோல் ஸ்கொயர், a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர்னா a ஸ்கொயர் x/4லாம் இருக்குது ஆப்ஷன். a minus b whole cube, a cube minus b cube minus 3ab into a minus b. m
இந்த டேர்ம் எப்படி எக்ஸ்பிளைன் ஆகும்னா இதை வந்து 2x ஆஃப் ஹோல் கியூப், இதை வந்து 3y ஆஃப் ஹோல் கியூப்னு எடுத்தீங்கன்னா a கியூப் மைனஸ் b கியூப். ஸோ a மைனஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் ab. பிரிச்சுட்டாச்சா? இப்போ என்ன பண்ணலாம்னா இன்னும் மிஸ்டேக், இது y வரணும்னு நினைக்கிறேன் கொஷின். டூ எக்ஸ் மைனஸ் 3y இந்த சம்மன் நோட் பண்ணுங்க. 5th சம்மன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 3 and 5 நோட் பண்ணிக்கோங்க தனியா, அப்புறம் பார்க்கலாம். இவ்வளோ லென்த்தியெல்லாம் வராது. வந்தா இந்த மாதிரி இது கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா ஏதோ ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும், ஈஸியாக எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம கிளாஸ்ல பார்த்ததெல்லாம் ரேர் கேசஸ் இந்த மாதிரி சம்ஸ்லாம். அதுவும் இல்லை, இது இங்கே ஏதோ மிஸ்டேக் 1y மைனஸ் 3y செக் பண்ணலாம். ஓகே, 3 and 5 5th நோட் பண்ணுங்க. கீழே இருக்கு என்ன கொஷின் இருக்கு, எப்படி மூவ் பண்றதுன்னு தெரியல. Peter got 30% of the maximum marks in an examination and failed by 10 marks. However, Paul, who got the same examination, got 40% of the total marks and got 15 marks more than passing mark. அதாவது என்ன பண்ணியிருக்கான், பீட்டருங்கிறவன் வந்து 30% எடுத்து 10 மார்க்ல ஃபெயில் ஆகியிருக்கான். இந்த பாலுங்கிறவன் 40% ஆஃப் த மார்க் எடுத்து எக்ஸ்ட்ராவே 15 மார்க் எடுத்துருந்துருக்கான். ஸோ இது நம்ம எப்படி எடுத்துப்போம், இந்த மாதிரி சம் வந்துச்சுன்னா 30% கூட இவனுக்கு 10 மார்க்ஸ் ஆட் பண்ணா இவன் பாஸ் பண்ணியிருந்திருப்பான். கரெக்டா? இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா இவன்ல இருந்து 40%ல இருந்து இவனை 15 மைனஸ் பண்ணா இவனுக்கு கரெக்டான பாஸ் மார்க் வந்திருக்கும். இப்போ பர்சன்டேஜ் ஒரு பக்கமாகவும் இதை ஒரு பக்கமாக எடுத்துட்டு போங்க. இந்த 13 வந்துச்சுன்னா 40 மைனஸ் 30ங்கிறது 10%, மைனஸ் 15 அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 15, ஸோ 25. 10% தான் 25 அப்படின்னா 100% எவ்வளோ? 2 5 10, 5 5 25, ஒரு 2 2 52. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 250. 250 தான் வந்துட்டு மேக்ஸிமம் மார்க்ஸ் ஆஃப் த எக்ஸாமினேஷன். இதில் 30% எவ்வளோன்னு வரும்? 10% வந்து 25, 20% 50, 30% 75. ஆனால் 75 எடுத்துருந்தா அவன் ஃபெயில் ஆகியிருந்திருப்பான். ஏன்? 10 மார்க் கம்மியாக இருக்கிறதுனால. அப்போ அந்த 10 மார்க்கு ஆட் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ வரும்? 85. ஸோ 85 எடுத்திருந்தா அவன் பாஸ் பண்ணியிருந்திருப்பான். ஆனால் அவன் எடுத்தது என்னவோ 75 தான். ஸோ ஆன்சர் வந்து 85, ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், அகிலா ஸ்கோர்டு 80% ஆஃப் த மார்க்ஸ் இன் அன் எக்ஸாமினேஷன். இப்போ ஸ்கோர் வந்து 576 கேட்குறாங்க, மேக்ஸிமம் மார்க். ஸோ 80% தான் 576 அப்படின்னா 100% எவ்வளோ மார்க்ஸ்? டோட்டல் மார்க்ஸ் கேன்சல் பண்ணுங்க. 0 0, 4 2 8, 5 2 10, 1 4 4, 1 4 4, 4 4 16, 4 4 16. ஸோ 5 into 144 தான் டோட்டல் மார்க்ஸ். பண்ணுங்க 5 into, ஸோ 720. இந்த சம்முக்கான ஆன்சர் 720. ABCDEF are cousins. No two cousins are of the same age, but all have birth on the same date. சரி, 8 சம் இருக்கா? 0.5, 0.6, 1.5, 4, 8.9. டிஃப்ரென்ஸ் மட்டும் நோட் பண்ணுங்க. டிஃப்ரென்ஸ் 0.1, 0.9, 3.6. This is 1 square, this is 3 square, this is 5 square, 0. This is 7 square, இது 8, 7க்கு அப்புறம் 9 வருமா? இந்த டிஃப்ரென்ஸ் 1ங்கிறது 1 ஸ்கொயர், 9, 1 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 5 ஸ்கொயர், 7 ஸ்கொயர், அடுத்து 9 ஸ்கொயர். ஆனால் பாயிண்ட் 1 இதில் வச்சுருக்காங்க. ஸோ 8.1 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 17. ஆன்சர் ஆப்ஷனில் இருக்கா? ஆப்ஷன் டி 17 தான் ஆன்சர். டிஃப்ரென்ஸை நோட் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் போட்டுக்கலாம்.
0.6லேருந்து 5 போச்சுன்னா 0.1 கிடைக்கும். இதுக்கு மைனஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர், இதுக்கு மைனஸ் பண்ணால் இந்த ஆன்சர், இதுக்கு மைனஸ் பண்ணால் இது. ஸோ கடைசி ஆன்சர் வந்துட்டு இதுக்கு மைனஸ் பண்ணால் இது வரணும் உங்களுக்கு. இது எப்படி சார் கீழே இருக்கிறது எப்படின்னா, இது 1 ஸ்கொயர் 1 3 5 7 9 அந்த அதோட ஸ்கொயர் வேல்யூவில் டெசிமல் வச்சுருக்காங்க, அவ்வளோதான். The 9th question. A, B, C, D, E and F are cousins. No two cousins are of the same age, but all have birthdays on the same date. The youngest is 17 years old. So youngest வந்து 17 years old and the oldest is 22. மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 5 பேர் இருக்காங்களா? அப்போ ஒருத்தருக்கு 18, ஒருத்தருக்கு 19, ஒருத்தருக்கு 20, ஒருத்தருக்கு 21 வயசு. இந்த ஆர்டரில் இருக்கிறாங்க, 5 பேர் இருக்காங்க. யாருக்கும் வந்து சேம் இயர் கிடையாது, பட் சேம் டேட்டில் இருக்காங்க. எஃப் இஸ் சம்வேர் பிட்வீன் பி அண்ட் டி இன் ஏஜ். அதாவது எஃப்ங்கிறவங்க வந்து பிக்கும் டிக்கும் நடுவில் வரணும். ஒன்று டி பெரியவனாக இருக்கலாம், இல்லை பி இந்த கண்டிஷனில் இருக்கணும். பிக்கும் டிக்கும் நடுவில் எஃப் வரணுங்கிற ஒரு கண்டிஷன். ஏ இஸ் ஓல்டர் தென் பி. ஏ இஸ் சரி. ஸோ 2 கண்டிஷன் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாமா? ஒன்று இங்கே டி வரும், இல்லை இங்கே பி வரும். இந்த 2 கண்டிஷன் தான் ஃபர்ஸ்ட் இதுக்கு பாசிபிள். அடுத்து ஏ இஸ் ஓல்டர் தென் பி. ஏ இஸ் ஓல்டர் தென் பின்னா இப்படி எடுக்கலாமா? இந்த கேஸில் எடுத்தாலும் இப்படி தான் வரும். ஏ இஸ் ஓல்டர் தென் பி. இந்த கேஸ் வராது. சி இஸ் ஓல்டர் தென் டி. சி இஸ் ஓல்டர் தென், சரி இங்கே ஏ எடுக்கிறோம் அப்படின்னா சி இஸ் ஓல்டர் தென் டி. சி இஸ் ஓல்டர் தென் டி. So which of the following is not possible? எடுத்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஏ பி எஃப் இல்லை இன்னொருத்தர் யாரோ வைக்கிறாங்களே. இ வந்து ஓகே ஓகே சாரி 22 21 20 5 பேர் தானே? 6 பேர். இ வந்து 22. எஃப் இஸ் சம்வேர் பிட்வீன் பி அண்ட் டி. வேற இயை வச்சு ஸ்டேட்மெண்ட் இருக்குதா? இல்லை. சி இஸ் ஓல்டர் தென் டினா எப்படினாலும் எடுக்கலாமே. சி இஸ் ஓல்டர் தென் டி. A is sorry F is somewhere between B and D. F is somewhere between B க்கும் D க்கும் நடுவில் F வரணும். இப்போ யாருன்னு A மட்டும் தான் இருக்கானா? சரி, இப்போ A மாறுவாங்க. A is older than B. A is older than B. C is older than D. C is older than D. B க்கும் D க்கும் நடுவில் தான் யார் வருவா? F வருவாங்க. இந்த கண்டிஷன் இப்போ கரெக்டாக இருக்கா பாருங்க. ஈக்கு 22 வயசு. எஃப் வந்து பிக்கும் டிக்கும் நடுவில் வரணும். எஃப் வந்து பிக்கும் டிக்கும் நடுவில் வந்தாச்சு. ஏ இஸ் ஓல்டர் தென் பி. பியை விட ஏ வந்து வயசு பெரியவன். சி இஸ் ஓல்டர் தென் டி. கரெக்டாக இதுதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் பாசிபிள்னு கேட்குறாங்க. ஏ ஆப்ஷன் ஏ. டிக்கு வந்து 19 வருது, ஆனால் டிக்கு 20 இயர்ஸ் ஓல்டு. எஃப்க்கு 18 கரெக்டு. எஃப்க்கு 19 வரல. எல்லாமே எஃப்ல கொடுத்துருக்காங்க ஆப்ஷன். Which of the following is not possible? Fக்கு 18 possible. F D is 20 years old. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு. டி 20 வராது. எங்கிருந்து இது கொஸ்டின்ஸ் எடுத்தாங்கன்னு தெரியலையா? திஸ் நாட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். இதுக்கு வந்து நிறைய டயக்ராம்ஸ் போடுற மாதிரி இருக்கும். நோட் 9 இந்த 9th சம்மி நோட் பண்ணி வைங்க. இன்னொரு ஆப்ஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் யோசிச்சு இதுக்கு இன்னுமே நிறைய ஆப்ஷன்ஸ் போடலாம்னு நினைக்கிறேன். சரி 9th சம்ம நோட் பண்ணி வைங்க. 10th சம் பாருங்க. இன் a dice if 2 is adjacent to 3 5 6 then which of the following is necessarily true?
2க்கு பக்கத்தில் 3, 5, 6. 2க்கு பக்கத்தில் 3, 5. ஸோ அந்த சைடில் வந்து பின்னாடி வந்து 6ன்னு வச்சுப்போம் லெஃப்ட் சைடில். The following is necessarily true. 3 is adjacent to 6ன்னு சொல்லலாம். 1 is adjacent to 4. சரி, இந்த பக்கம் பின்னாடி 1 இருக்குது, கீழே வந்து 4 இருக்குன்னு வச்சுக்கலாம். 1க்கு adjacent to 4ன்னு சொல்ல முடியாது. சரி, ஓகே, கரெக்டு தான். 2 is adjacent to 4. ஓகே. 2 is adjacent to 1. necessarily ட்ரூனா எல்லாமே ட்ரூவாக தான் வருது. 3 is adjacent to 6. இங்கேயும் 6 வரலாம். இப்போ நமக்கு கண்டிஷன் வந்து சரி 2, 3, 5, இது 2, இது 3 அப்படின்னா இங்கே தான் சாரி இங்கே தான் 5 வரணும். கொஷின் என்ன அப்படின்னா 2 இஸ் அட்ஜசன்ட் டு 3, 5, 6 அப்படின்னா 2 வந்து 3க்கு பக்கத்துலேயே இருக்கணும், 5க்கு பக்கத்துலேயே இருக்கணும், 6க்கு பக்கத்துலேயே இருக்கணுங்கிற மாதிரி. ஸோ நம்ம இப்படி எடுத்துக்கலாம். 2 இஸ் அட்ஜசன்ட் டு 3, 5, 6ன்னு. அப்போது இங்கே 6க்கு ஆப்போசிட்டில் இங்கே 1 இருக்கலாம், அப்படி இல்லைனா 4 இருக்கலாம். கீழே அதே மாதிரி 1 இருக்கலாம், இல்லைனா 4 இருக்கலாம். 2 கண்டிஷன் வச்சுக்கோங்க. 3 இஸ் அட்ஜசன்ட் டு 6 கரெக்டு. 1 இஸ் அட்ஜசன்ட் டு 4 அதுவும் கரெக்டு. 2 இஸ் அட்ஜசன்ட் டு 4 அது தப்பு. இங்கே ஏன்னா இங்கே நம்ம 4 எடுக்கிறோம் அப்படின்னா 2க்கு ஆப்போசிட்டில் கூட 4 வர வாய்ப்பு இருக்குது, அது தப்பு. 2 இஸ் அட்ஜசன்ட் டு 1 அதுவுமே தப்பு. 1 இஸ் அட்ஜசன்ட் டு 4. ஆன்சர் ஆப்ஷன் பி தான். 1 இஸ் அட்ஜசன்ட் டு 4. இங்கே தானே இங்கே 1, 4 மாற்றி போட்டுக்க முடியும். ஸோ 1 இஸ் அட்ஜசன்ட் டு 4. நம்ம 6 கீழே கூட எடுக்கலாம். 2க்கு இது என்ன கொஷின், என்ன ஆப்ஷன்ஸ்னு கிளாரிட்டி இல்லாமல். 3 is adjacent to 6. 5 and 6 மாத்தியா? ஆப்ஷன் இருக்குல்ல, அதுதான், அதனால அது பாசிபிள் கிடையாது, நாட் ட்ரூ. சரி, அடுத்து 5 கேர்ள்ஸ். அடுத்த சம் பாருங்க. கிளியரா இருக்க சம்ஸை மட்டும் இது பண்ணிக்கோங்க. லைட்டா ஸ்லைடு இருக்கிறது எல்லாமே நோட் பண்ணி வைங்க. நம்ம திரும்ப அதை வந்து ஒரு ரீசெக் பண்ணிட்டு என்னன்னு கிளியர் பண்ணிக்கலாம். 11th sum. 5 girls are sitting in a row. Rosie is not adjacent to Sivanandini and Abhi. 5 girls இருக்காங்க. 1, 2, 3, 4, 5. Anuradha is not adjacent to Sivanandini. Rosie is adjacent to Monica. Monica is at the middle. மோனிகா வந்து மிடில் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்கள ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ரோசி இஸ் அட்ஜசன்ட் டு மோனிகா அப்படின்னா, இது மோனிகா அப்படின்னா ஒன்று ரோசி வந்து இங்கே இருக்கலாம், அப்படி இல்லைனா இங்கே இருக்கலாம். இது ரெண்டுமே வந்து அட்ஜசன்ட் தான், பக்கத்தில் இருக்கிற மாதிரி 2 ஸ்டேட்மெண்ட்டு. அடுத்து ரோசி இஸ் நாட் அட்ஜசன்ட் டு சிவநந்தினி அண்ட் அபி. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா இதை சிவநந்தினி, இதை வந்து அபின்னு எடுக்கலாம். இதில் இது சிவநந்தினி, இது வந்து அபின்னு எடுக்கலாம்னு வச்சுக்கோ. ஸோ 5 girls are sitting in a row. Rosie is not adjacent to சிவநந்தினி and Abhi. அனுராதா இஸ் நாட் அட்ஜசன்ட். ஓகே, இது அனுராதான்னு போட்டுக்கலாம். இது அனுராதா. எந்த கண்டிஷன் இடிக்குதுன்னு பாருங்க. அனுராதா இஸ் நாட் அட்ஜசன்ட் டு சிவநந்தினி. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இதுதான், இதுலையுமே அது வரல. அடுத்து ரோசி இஸ் அட்ஜசன்ட் டு மோனிகா, ரெண்டுமே கரெக்ட். மோனிகா இஸ் அட் த மிடில். தென் அனுராதா இஸ் அட்ஜசன்ட் டு whom அவுட் ஆஃப் த ஃபாலோயிங். அது நம்மளால டிட்டர்மைன். அனுராதா பக்கத்தில் எப்பயுமே ரோசி தான் வராங்க. ஆன்சர் ரோசி. 2 ஆப்ஷனுமே வந்திருக்கு, அதனால நம்ம ரோசின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 8 men working 9 hours a day complete a piece of work in 20 days. ஸோ MDH தான். 8 men 9 hours a day 20 days. M1 D1 H1 equal to in how many days? எத்தனை? 12 men. 12 men working 10 hours a day.
ஒரு 10 2 10 ஒரு 2 2 6 2 12 2 3 6 3 3 9 ஒரு 2 2 4 2 8 ஆன்சர் வந்து 12. ஸோ ஆப்ஷன் 3 circles of radius 3.5 cm are placed in such a way that each circle touches the other two. இப்படி போட்டால் தான் இந்த சர்க்கிள் இதை டச் பண்ணி, இதை ரெண்டையும் டச் பண்ணியிருக்கு, இந்த சர்க்கிள் இதை ரெண்டையும் டச் பண்ணியிருக்கு. இதை தான் டயக்ராம். 3.5 cm. The area of the portion enclosed by the circle is 3 circles of 3 point placed in such a way that touches the other two. The area of the portion enclosed by the circle is வட்டங்களால் சூழப்பட்ட பகுதியின் பரப்பளவு. வட்டங்களால் சூழப்பட்ட என்ன கேட்குறாங்கன்றது எதோட ஏரியா? ஏரியா ஆஃப் தி போர்ஷன் enclosed by the circle. 3 circles of radius 3.5 cm. வட்டங்களால் சூழப்பட்ட பகுதியின் இதோட ஏரியா. This is 7, this is 7, this is 7. Area of the equilateral triangle வந்து √3/4 a square. (12.25 into 1.732) போட்டு சொல்லுங்க என்ன ஆன்சர் வருதுன்னு. ரெண்டு மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க. கால்குலேட் போடுங்க. கொஸ்டின்ல எதோட ஏரியா கேட்குறாங்கன்னு கிளியரா இல்லை. 3 சர்க்கிள் ஏரியா ஆஃப் தி போர்ஷன் enclosed by the circle. இதோட இந்த இடம் ஏரியா கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அது எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த குவாட்ரண்ட்னு எடுத்தீங்க அப்படின்னா குவாட்ரண்ட் சர்க்கிளோட ஏரியா ஃபார்முலா என்னது? πr ஸ்கொயர் டிவைடட் பை 4. பை வந்து 22/7 இன்ட்டு ரேடியஸ் வந்து 3.5 ஸ்கொயர் இன்ட்டு 3. என்ன ஆன்சர் வருது அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, நான் கான்செப்ட் சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் இந்த ஆப்ஷனில் இருக்குதான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரையாங்கிள் எப்படின்னா இந்த ரேடியஸ் வந்து 3.5, இந்த ரேடியஸ் 3.5வா? அப்போ டோட்டலாக இந்த லென்த் வந்து 7 எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதுவும் 7, இதுவும் 7. ஸோ இந்த ட்ரையாங்கிளோட ஃபுல் ஏரியா வேணும் அப்படின்னா ஈக்குவேட்டல் ட்ரையாங்கிள் மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஈக்குவேட்டல் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா என்னது? √3/4 a ஸ்கொயர். √3/4 ஏக்கு பதிலாக 7 எடுத்து ஸ்கொயர் பண்ணால் இது ஒரு ஆன்சர் வரும். இந்த ஆன்சரை கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த ஃபுல் ட்ரையாங்கிள் கிடைச்சிரும். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இந்த சர்க்கிளுக்கு நடுவில் கேப் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கேப்போட ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த பெரிய ட்ரையாங்கிள்ல இருந்து இந்த போர்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த போர்ஷன் இதே மாதிரி 3 இடத்துல இருக்கா. இது வந்து ஒரு குவார்டர் சர்க்கிள் மாதிரி எடுத்துக்கலாமா? குவார்டர் சர்க்கிள்னா கால்வட்டம் மாதிரி. கால்வட்டத்துக்கு ஏரியா ஃபார்முலா என்னது? πr ஸ்கொயர் டிவைடட் பை 4. அதில் போட்டு ஒரு ஏரியா கண்டுபிடிங்க. அதை இன்ட்டு 3 பண்ணணும். ஏன் அப்படின்னா இங்கே ஒன்று இருக்கு, இங்கே ஒன்று இருக்கு, இங்கே ஒரு குவார்டர் சர்க்கிள் இருக்கு. 3 குவார்டர் சர்க்கிள் இருக்கு நமக்கு. ஸோ இன்ட்டு 3. இந்த ஆன்சர் கூட இன்ட்டு 3 பண்ணுங்க. இதுக்கான ஒரு ஆன்சர் ஒன்று வரும். இங்கே இதுல இருந்து வந்த ஆன்சர் மைனஸ் இதுல இருந்து வந்த ஆன்சரை போடுங்க. ஆப்ஷன் வருதான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இது வீட்டில் ட்ரை பண்ணுங்க. அது தட் ஆன்சர் இந்த இதை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. இதை நோட் பண்ணிட்டு எனக்கு மைனஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கால்குலேஷன் வீட்டில் போட்டுக்கோங்க. கான்செப்ட் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து டிஃபரன்ஸ் பிட்வீன் SI அண்ட் 3I ஃபார் 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 இயர்ஸுக்கான ஃபார்முலா என்னது? டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு R/100 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 3 + R/100. இதனால் டிஃபரன்ஸ் பிட்வீன் 3 இயர்ஸ்க்கான ஃபார்முலா. 2 இயர்ஸுக்குனா வெறும் இந்த டேர்ம் மட்டும் வரும். 3 இயர்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா இந்த டேர்ம் வரும். ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 1/20 இங்கே 1/20. ஸோ P இன்ட்டு 1/400 இன்ட்டு 61 divided by 20 is equal to 183. இங்கே இது வந்து 1 டைம்ஸ் அப்படின்னா இது வந்து 3 டைம்ஸ் போடலாமா? 3 × 61 தான் 183 வரும் உங்களுக்கு. 1 3 3 6 3 18 3 டைம்.
ஸோ 4 into 2 8, 8 3s are 24, 1 2 3 0, 1 2 3 0 which is equal to principal. ஸோ ஆப்ஷன் சி தான் 24,000 தான் ஆன்சர். அதுக்கு இதெல்லாம் ஃபார்முலா மேம், இது கிளாஸ் அட்டன் பண்ண உங்களுக்கு தெரியும். அது P into R by 100 whole square into 3 plus R by 100ங்கிறது ஃபார்முலா, டைரக்ட் ஃபார்முலா. Ramesh deposited 15,600 in a fixed deposit at 10% per annum simple interest. அதாவது 15,600 ரூபா 10% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி. 10%னா 1,560 ரூபா உனக்கு வருஷத்துக்கு வட்டி மட்டும் கிடைக்கும்னு அர்த்தம். அதை வந்து டெபாசிட் பண்ணுறான். ஆஃப்டர் எவ்ரி செகண்ட் இயர் ஹி ஆட்ஸ் ஹிஸ் இன்ட்ரெஸ்ட் ஏர்னிங்ஸ் டு த பிரின்சிபல். 2 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறான், உனக்கு வந்த வட்டியை தூக்கி திரும்ப அந்த அசல் கூடயே போட்டுடுறான். முதல் வருஷம் ஒரு 1,560 ரூபா வந்திருக்கும், அடுத்த வருஷம் ஒரு 1,560 ரூபா வந்திருக்குமா, ரெண்டையும் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ வந்திருக்கும்? 1,500 1,500 ஒரு 3,000, 60 60 ஒரு 120, 3,120 வந்து அவன் என்ன பண்ணுறான், அந்த பிரின்சிபல் கூடயே எடுத்துகிட்டு போயிட்டு அதையும் சேர்த்து பேங்க்கில் போட்டுடுறான். போட்டுட்டு 2 6 1 7 5 3 8, இப்போ அவனோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது? 18,720 ரூபா இருக்குது. இதுக்கு அடுத்த 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் இதோட வட்டி எடுத்துகிட்டு போய், அதாவது 4வது வருஷம் தான் திரும்ப, 3வது வருஷம் எடுத்த வட்டி அப்படியே வச்சிருப்பான், எதுவும் பண்ண மாட்டான். 4வது வருஷம் அந்த 2 வருஷத்தோட வட்டி எடுத்துகிட்டு போய் திரும்ப அதிலேயே போட்டுருவான். ஸோ இதில் 2 வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி வரும்? 2 2 4, 2 14 4 மீதி 1, 17 மீதி 1, 2 2 2. ஸோ 3,3744. ஆப்ஷன் சி இதான் வந்து 4th இயரில் அவனுக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். 3வது வருஷமும் 1872, 4வது வருஷமும் 1872 தான் கிடைக்கும். அதை ரெண்டையும் சேர்த்து எடுத்துகிட்டு போய் தான் 4வது வருஷம் இது பண்ணிக்கிறான். அதனால தான் இன்ட்டு 2 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3,744. கொஷினில் அதான் கேட்குறாங்க, 4 வருஷத்துக்கு அப்புறம் இவன் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு ஆட் ஆகிருக்குன்னு சொல்லி. ஸோ ஆன்சர் வந்து 3,744. அடுத்து 16 இருக்கட்டும், 17 18 பாருங்க. ஃபஸ்ட்டு 3 numbers ஆர் இந்த ரேஷியோ 3:4:5. எல்சிஎம் வந்து 2,400. ஸோ இந்த சம் எப்படி போடுவீங்க? 3x 4x 5xக்கு ஜென்ரலாக எல்சிஎம் எடுக்கிறீங்க அப்படின்னா 60xன்னு வரும். 3x 4x 5xக்கு 3 4 5 அது எக்ஸ் 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 எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எக்ஸ் வெளில எடுப்பீங்க, அப்புறம் 3, அப்புறம் 4, அப்புறம் 5. ஸோ எல்லாம் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 60xன்னு கிடைக்கும் உங்களுக்கு எல்சிஎம். கொஷினில் எல்சிஎம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2,400. ஸோ 0 0 1 6 6 4 6 24 40. ஸோ எக்ஸோட வேல்யூ 40. எக்ஸ் எதுக்கு ஈக்குவல்? ஹெச்சிசிஎஃப்க்கு ஈக்குவல். ஸோ கொஷினில் ஹெச்சிசிஎஃப் வந்து 40. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 40 இந்த சம்முக்கு. A and B are 2-digit numbers such that HCF of A and B is 15. Then how many pairs are available? இந்த ரெண்டு நம்பருக்கு ஹெச்சிசிஎஃப் என்ன வருதுன்னு செக் பண்ணிட்டே வாங்க. இந்த 2 நம்பர்ஸ்க்கு ஹெச்சிசிஎஃப் என்ன, இந்த 2 நம்பர்ஸ்க்கு ஹெச்சிசிஎஃப் என்ன, இந்த 2 நம்பர்ஸ்க்கு ஹெச்சிசிஎஃப் என்ன மட்டும் செக் பண்ணிட்டே வாங்க. A and B are 2-digit numbers such that HCF A ஒரு 2-digit நம்பர், B ஒரு 2-digit நம்பர். அந்த ரெண்டு 2-digit நம்பரோட HCF வந்து 15 வரணும். என்ன வருது HCF எல்லாமே? 30யா? HCF LCM இல்லை. HCFனா காமனாக இருக்கிறத மட்டும் தானே வெளில எடுக்க முடியும். 15க்கும் 30க்கு எப்படி 30 வருது? 15 30 HCF எடுங்க. 15 அப்படின்னா ஒரு 15 3 2 15 30. ஸோ HCF வந்து 15 தான். எந்த ரெண்டு 2-digit நம்பரோட HCF வந்து 15 வருதுன்னு செக் பண்ணுங்க. நான் எழுதிருக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் 8 நம்பர் கண்டுபிடிச்சிட்டேன். இன்னும் 2க்கு இன்னும் ஆப்ஷனில் இதுக்கு ஷார்ட்கட் ஏதாச்சும் இருக்கும் கண்டிப்பாக. எழுதிலாம் 8 தான் வந்திருக்கு. 2 3 4 5 6 7 போட்டால் மேலே போயிடும்.
ஸோ 30 45 30 75 30 75க்கு என்ன வரும்? 30 75 30 45 இப்படி தான் இருக்கா? என்ன வருது HCF? இது வரைக்கும் போடுங்க. இது எல்லாமே 15 தான் வருதா? மொத்தம் நான் எத்தனை கண்டுபிடிக்கணும்? 30 37 30 60 போட முடியாது. 30 75 30 90 இதுக்கு 9 பேர்ஸ் தான் இருக்கு நம்மகிட்ட. என்னமா இது ஃபுல்லாக 15 தான் வரும். அதான் மொத்தம் அந்த மாதிரி எத்தனை பேர்ஸ் வரும்னு சொல்லி கேட்குறாங்க. 13 14 இது வந்து ஒரு பேர். இதுதான் ஒரு பேர். 1 2 3 4 5 6 7 8 9 பேர் கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் எத்தனை பேர் வருதுன்னு செக் பண்ணணும். எந்த 2 நம்பரோட HCF வந்து 15 வருதுன்னு செக் பண்ணணும். இருங்க வர மெத்தட் ஒன்று இருக்குது, அதில் ட்ரை பண்ணலாம். வர ஒரு நிமிஷம். ஸோ ஒரு நம்பரை 15Xன்னு எடுக்கலாம், இன்னொரு நம்பரை 15Yன்னு எடுக்கலாம். வேறு எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே கொடுக்கல இவங்க. இப்போது எக்ஸுக்கு 1 இவ்வளோதான் கொஷினேவா இது? ஹவு மெனி பேர்ஸ் ஏன் பி ஆர் 2 digit நம்பர்? Product of two numbers equal to LCM into HCF. LCM into HCF வந்து 15 15 15 15x தான் LCM. இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. எக்ஸுக்கு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய்க்கு 3 சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்கே எக்ஸுக்கு 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கு 3 சப்ஸ்டியூட் பண்ணணும். சர்ச் பண்ணால் என்ன வரும்? 2 15 30 3 15 45 அதான் எடுத்தாச்சு. அடுத்து இதுக்கு 3 பண்ணேன், இதுக்கு 4 பண்ணலாம். 3 15 45 4 15 60 அதுவும் எடுத்தாச்சு. அடுத்து 5 6 பண்ணலாம். 5 15 75 6 15 90. இதுக்கு எல்சிஎம் போடுங்க. 75க்கும் 90க்கும் HCF தான் எல்லாமே 75 90 5 6 6 7ன்னு போட்டிங்கன்னா 6 அது போகாது. இப்போ 4 4 8 8 2 10 வரைக்கும் வந்தாச்சு. 1 2 2 3 45 60 75 90. ஸோ மொத்தம் அப்போ 4 4 8 8 2 10 தான் வருது. ஏயும் 2 digits நம்பர்ஸ் தான் வரணும். ஃபிஃப்டீன் கமா 15 இதோட HCF என்ன வரும்? 15 HCF வந்து 15 தானே வரும். 15 தானே வரும். 15 வரும். அப்போ அந்த ஒரு ஆப்ஷன் ஆப்ஷன் 11 தான் இதுக்கு ஆன்சர். அதுக்கு மேலே கண்டுபிடிக்க முடியாது. நம்ம 2 நம்பர் 15 ஒரு இது ஒரு பேர். எக்ஸுக்கும் 1 ஒய்க்கும் 1 கொடுத்தா ஒரு பேர். அதே மாதிரி இப்போ 3 3ன்னு கொடுத்தா 45 45 எடுக்கலாமா? 11 தான். நீங்கள் இந்த 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இந்த பேர்ஸை மட்டும் எழுதி வச்சுட்டு இந்த 11 பேர்ஸுக்கு HCF கண்டுபிடிச்சி பாருங்க. ஆன்சர் 15 தான் வரும். இது எதுக்குமே அதான் இதுக்கு மட்டும்தான் 15 வரும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். இதுக்கு 11 தான். மேலே இருக்கா கொஷின்? இதான் கொஷின். இதுவா? அங்கே என்ன ஸ்டார்ட் ஆகுது? இவ்வளோ பெருசுலாம் கேட்க மாட்டாங்க மேம் கண்டிப்பாக. கொஷினே கொஞ்சம் ஒரு அந்த மாதிரி கொஷின்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் மிங்கிள் பண்ணியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி. பட் நாட் இவ்வளோ இதில் ஒர்க்லாம் இருக்காது.
ட்ரை பண்ணுவோம், போடுற வரைக்கும் போடுவோம். ஸோ இந்த கீழே உள்ள ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் தனித்தனியாக கண்டுபிடிச்சிருங்க. ஸோ 5 - 5/3 அப்படின்னா 3 5 15, 15ல் 5 போச்சுன்னா 10, 10/3ன்னு வருமா? 16 டிவைடட் பை 10/3ன்னு வரும். இதோட ஆன்சர் அதை மட்டும் எழுதிக்கோங்க. அடுத்து ப்ளஸ் மேலே இங்கே எது மைனஸ் எங்கே ப்ளஸ்ன்னு எல்லாமே வேறு மர்ஜான மாதிரி இருக்கே. சரி, இந்த 4 1/2 எப்படி எழுதலாம் அப்படின்னா 4 2s are 8, 8 + 1 9, 9/2ன்னு வரும். 9/2ல அந்த 2 மேலே போயிடுச்சு அப்படின்னா அது வந்து 4/9 வரும். 4 - 4/9ஓட ஆன்சர் என்னது? 4 9 36, 36ல் 4 போச்சுன்னா 32/9ன்னு வரும். இந்த இடம் வந்து 32 / 9 டிவைடட் பை இங்கே கீழே 5 2s are 10, 10 - 3 7, 7/2ன்னு வரும். -2/5 ஆஃப் இங்கே ஃபஸ்ட்டு ஆஃபை ஃபஸ்ட்டு பண்ணிங்க அப்படின்னா இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆகிடும். ப்ளஸ்ஸும் இருக்குது ஆஃபும் இருக்குது. சரி, செக் பண்ணலாம். இங்கே நம்ம ஓகே அந்த சமம் விட்டுருங்க. இது அவுட் ஆஃப் சிலபஸ், நம்பர் சிஸ்டம் வேண்டாம் உங்களுக்கு. மேரி இஸ் 16 years old. She is 4 times older than her brother. Mary is 16 years old. She is 4 times older. உனக்கு எக்ஸ் உனக்கு 4x அப்படின்னா 4x = 16, எக்ஸோட வேல்யூ 4. How old will she be when she is twice his age? இவளுக்கு 8 இருக்கும்போது அவளுக்கு எவ்வளோ வயசாக இருக்கும்? 4 வயசு கூடிச்சுன்னா அப்படின்னா 20. ஆப்ஷன் ஏ. அதாவது மேரிக்கு வந்து 16 வயசு. அவள் எப்படி இருக்கிறான் அப்படின்னா அவள் பிரதரை விட 4 times ஓல்டராக இருக்கிறான். எப்போ பிரதர் வந்து 4, அவளுக்கு வந்து 16. இப்போது இவளுக்கு எவ்வளோ வயசு இருக்கும்? இவனோட ஏஜை வந்து ட்வைஸ் பண்ணும்போது, இவனோட ஏஜ் ட்வைஸ்னா 8 வயசு. 4 வருஷத்துக்கு அப்புறம் அவனுக்கு 8 வயசு ஆகுமா? அப்போ இவங்களுக்கு 4 வயசுக்கு அப்புறம் 20 ஆகும். அடுத்த ரீசனிங் CBGF KJ அப்படியே ரிவர்ஸ் பாருங்க. பிக்கு அப்புறம் சி, இஎஃப்க்கு அப்புறம் ஜி, ஹெச்ஜேக்கு அப்புறம் கே, என்னுக்கு அப்புறம் ஓ. பிக் தி ஆட் ஒன் ஃப்ரம். டிக்கு அப்புறம் இ, என்ன கொஸ்டின் இது? ஏக்கு அப்புறம் சி இல்லை, இங்கே பிக்கு அப்புறம் சி. ஓகே, ஏக்கு அப்புறம் பிசிடிக்கு அப்புறம் இ, எஃப்ஜிஹெச்சுக்கு அப்புறம் ஐ, ஜேகேஎல்லுக்கு அப்புறம் எம். கரெக்டாக தான் இருக்கு. எஃப்ஜிஹெச்ஐஜேகேஎன் எல்எம் இதுவா? ஏஇஐஎம் ஏஇஐஎம் ஆமாம். ஓகே, ஏஇஐஎம் எஃப்டிகேஎன் மீதியெல்லாம் ஆர்டரில் இருக்கா? அப்படி எடுக்கலாமான்னு தெரியலையே. ஏபிசிடி அப்படி தான் வருது, அந்த லாஜிக் தான் வருது. பட் இது என்ன லாஜிக்? இந்த மாதிரி ஒரு அதுக்கு இந்த ஈஸ்ட் வச்சு கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுக்குறதுனா 4 லெட்டர்ஸ் கமால கொடுத்துருப்பாங்க. இந்த ஈஸ்ட்னா நம்ம 2க்கு தான் லிங்க் பார்க்குற மாதிரி இருக்கும் மோஸ்ட்டாக. இந்த மாதிரி சம் வருது அப்படின்னா கமால கொடுத்துருப்பாங்க. சிஜிகேஓ இது ஒரு தனி லெட்டர்,
அடுத்து BFJN இது ஒரு தனி லெட்டர். அடுத்து AEIM இது ஒரு தனி லெட்டர். அடுத்து FDKN இது ஒரு தனி லெட்டர்ஸ். இந்த மாதிரி கொடுத்துட்டா தான் நமக்கு இது செக் பண்ணி இதுவாக இருக்கும். அப்படின்னா தான் நம்ம இதுக்குள்ளேயே லிங்க் பார்ப்போம். இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம 2க்கு 3க்கு போய் லிங்க் பார்த்து கன்ஃபியூஸ் தான் ஆகிடுவோம். இது கம்மா கொடுத்தா தான் கரெக்டான கொஷின். CDEFக்கு அப்புறம் G வருது, அந்த லாஜிக் வருது. HIJக்கு அப்புறம் K வருது, LMNக்கு அப்புறம் O வருது. இந்த மாதிரி இதுக்கு 3 டிஃபரன்ஸ் வருது, அது படிச்சு கண்டுபிடிக்கலாம். Fக்கு அப்புறம் GH அதான் D, இது மட்டும் வரல, அதனால இது கரெக்ட். இப்படி இருந்தால் தான் இது கொஷின் கரெக்ட். ஓகே. அடுத்து there are 5 machines that make 5 parts in 5 minutes. அதான் MDH தான். 5 மிஷின் 5 மினிட்ஸ்ல 5 பார்ட்ஸ் பண்ணுது. அந்த 5 பார்ட்ஸ்ங்கிறது ஒர்க். How long does it make to 100 parts 100 machines in X? இதுவும் கேன்சல், இதுவும் கேன்சல். ஆன்சர் 5. ஆன்சர் 5 minutes. அந்த பார்ட்ஸுங்கிறது ஒர்க்காக எடுக்கணும். 5 பார்ட்ஸுங்கிறது ஒர்க்கு. இது வந்து மிஷின் M, இது வந்து டைம் D, டேஸ்லையோ அந்த மாதிரி எடுத்துக்கணும். MDH டிவைட் பை W தானே ஃபார்முலா, அதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அடுத்து 24th கொஷின். ஏவை 1ன்னு எடுக்கிறாங்க, பிஏ 4ன்னு எடுக்கிறாங்க. அதாவது 1 ஸ்கொயரு 2 ஸ்கொயர் அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. சியோட வேல்யூ 3யா, 3யை ஸ்கொயர் பண்ணால் 9 கிடைக்கும். டியோட வேல்யூ 4, 4யை ஸ்கொயர் பண்ணால் 16 கிடைக்கும். ஸோ டோட்டல் வேல்யூ ஆஃப் தி நம்பர்ஸ் ஃபாலோடு பை P and Q. Pயோட வேல்யூ என்னது, 16ஆ? Pயோட வேல்யூ 16, 16யை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 256. ஓகே. Qவோட வேல்யூ 17, 17யை ஸ்கொயர் பண்ணால் 289. கொஷின் என்ன கேட்குறாங்க, டோட்டல் வேல்யூ ஆஃப் தி நம்பர்ஸ் ஃபாலோடு பை P and Q. Pக்கு அடுத்து வர ஆன்சர் Q, PQ. ஆரோட வேல்யூ 18, 18ஓட வேல்யூ 324. இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 613 ஆப்ஷன்ல இருக்கா? 613. P மற்றும் Qவை தொடர்ந்து வரும் எண்களின் இல்லை பக்கத்து நம்பர். Pயோட வேல்யூ 16, 16 ஸ்கொயர் 256, 17 ஸ்கொயர் 289. அது ரெண்டு மட்டும் ஆட் பண்ணுங்க. தொடர்ந்து வரும்னா அது பக்கத்தில் வர்றது தான். 17 ஸ்கொயர் வந்து 289. ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 545. 16 ஸ்கொயர் 256, 17 ஸ்கொயர் 289. ஸ்கொயரில் தானே போட்டிருக்காங்க. ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 16. கன்ஃபார்மாக பிக்கு அந்த ஏபிசிடியில் பியோட வேல்யூ எம் வந்து NO, பியோட வேல்யூ 16 தான். 256, 289. அப்புறம் என்ன, 545 தான் வருது. பட் ஆப்ஷன் இல்லை. P மற்றும் Qவை தொடர்ந்து வரும் எண்களின் மொத்த மதிப்பு. என்னம்மா, அது 26 ஸ்கொயர் தான் 676. அதாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா லெட்டர் அதோட ஸ்கொயர் வேல்யூஸ், லெட்டர் அதோட ஸ்கொயர் வேல்யூஸ் மாதிரி ஒரு சீரீஸாக எழுதியிருக்காங்க. பிக்கு அடுத்து நம்மளுக்கு என்ன வரும், பியோட வேல்யூ 16, 16 ஸ்கொயர் பண்ணால் 256 வரும். Qவோட வேல்யூ 17, PQ. ஆரோட வேல்யூ 18, கரெக்டு தான். 16 ஸ்கொயர் 256 கரெக்டு, 17 ஸ்கொயர் 289 கரெக்டு. ரெண்டையும் ஆட் பண்ணால் ஒரு மீன்களின் மொத்த மதிப்பு மீன்ஸ் when we write like this, ACD, total value of the numbers followed by P and Q. ஆன்சர் 6. இதுதான் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். 545 வருது இல்லை, அதான் ஆன்சர். அதை ஆப்ஷனாக எழுதிக்கோங்க. ஆப்ஷன் இது இருக்கிறது தப்பு. பிக்கு அப்புறம் 256 தான் வரும், Qக்கு அப்புறம் 279 தான் வரும். ரெண்டையும் ஆட் பண்ணி தான், அதுதான் ஆன்சர் உங்களுக்கு. which number is on the face opposite to 3? ஸோ காமன் ஃபேஸ் கண்டுபிடிக்கலாமா? எங்கே ரெண்டு காமன் ஃபேஸ் இருக்குன்னு பாருங்கள். 6, 5 காமன் ஃபேஸ் இருக்கா? 6, 5 காமன் ஃபேஸ், 6, 5 காமன் ஃபேஸ். அப்போ 3 and 4 ஆர் ஆப்போசிட்னு ஃபர்ஸ்ட் கேஸில் எடுத்துக்கலாமா? 3 and 4 ஆர் ஆப்போசிட். கொஷினில் என்ன கேட்குறாங்க, 4 ஆப்போசிட்டு 3 தான் கேட்குறாங்க. 3க்கு ஆப்போசிட்டில் இப்போ 4 இருக்கும், அவ்வளோதான் ஆன்சர். அடுத்த கொஷின்.
PQRSTU are 6 members in a family in which there are 2 married couples இருக்காங்க. 3 4 5 6 பேர். T is a teacher, is married to a doctor who is mother of R and U. டீச்சர் T வந்து ஒரு டீச்சர், இவங்க வந்து ஒரு டாக்டரை கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஹூ இஸ் மதர், அப்போ இவங்க வந்து இவங்க வந்து இது வந்து ஃபாதர். T வந்து அப்போ ஃபாதர், இது டாக்டர் யாருன்னு நம்மளுக்கு தெரில, அது என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டி இஸ் ஏ மதர் ஆஃப் ஆர் அண்ட் யூ. ஆர் அண்ட் யூன்னு 2 பேருக்கு, இவங்க அம்மா, இவங்க வந்து அப்பா. Q is a lawyer, is married to P. அது தனி கேஸில் வச்சுக்கோங்க. Q வந்து ஒரு லாயர், அவங்க வந்து பியை கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க 2 பேரும். அது யார், இவங்க லேடியாக இருக்கலாம், இவங்க ஜென்ஸாக இருக்கலாம், அது அப்புறமா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். P has 1 son and 1 grandson. P has 1 son, Pக்கு வந்து ஒரு சன் இருக்கிறான், ஒரு கிராண்ட்சன் இருக்கிறான். ஒரு சன் அப்படின்னா அவனுடைய பையனாக தான் இருக்கணும் கிராண்ட்சன்னுங்கிறதுக்கு. Of the 2 married ladies, 1 is a housewife. அப்போ இந்த 2 இதுல வந்துட்டு இவங்க வந்து டாக்டர், அவங்க இதுவா இருக்க முடியாது. அப்போ இவங்க தான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கணும். இவங்க வந்து பிஏ வந்து நம்ம ஹவுஸ் ஒய்ஃப்னு எடுத்துக்கலாம். அப்போ இது லேடி, இது வந்து ஜென்ட்ஸ்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? இது எல்லாருமே ப்ரொஃபஷனில் இருக்கிறாங்க, அவங்க மட்டும்தான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற கண்டிஷன். There is also 1 student and 1 male engineer in the family. Who am I following the wife? ஹவுஸ் ஒய்ஃப் தான் கேட்குறாங்க, பி தான் ஹவுஸ் ஒய்ஃப், நீங்கள் அதை வச்சு டிஃபைன் பண்ணிக்கலாம். அடுத்து A equal to Z equal to 1, B equal to Y equal to C equal to X equal to 3. Which one is wrong? அந்த ஏ அல்ஃபபெட்ஸ் எழுதுவீங்கல்ல, அப் டு M N எழுதிட்டு Z, அந்த இதுதான் ஏக்கும் A Z B Y C X, இதுவும் கரெக்டுன்னு வரும். M ஈக்குவல் டு N தான் வரும். M ஈக்குவல் டு N வராது. எம்மோட வேல்யூ 13, என்னோட வேல்யூ 14. இல்லை, தட் மீன்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக வருதுன்னா ஈக்குவல் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஏவும் ஜட்டும் ஃபர்ஸ்ட் இதில் ஈக்குவலாக இருக்கிறது, ஏக்கும் ஜட்டுக்கும். அதே மாதிரி ஒய்க்கும் பிக்கும் ஈக்குவலாக இருக்கிறது, சியும் எக்ஸும் 3ன்னு எடுத்திருக்கிறாங்க. இஜிஜேஆர் பிரைம் நம்பர்ஸ். ஒரே நிமிஷம் அதை எழுதுனீங்கன்னா கிளியர் ஆகிடும். ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம். ஒன்னாலையும் ஒன் அண்ட் இட் செல்ஃப் மட்டும் தான் டிவைட் ஆகும். பி கியூ ஆர் எஸ் டி யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் ஜெட். அவங்க இந்த இதை ஃபுல்லாமே, இது வந்து 1, இது வந்து 2, இது வந்து 3, இது வந்து 4, இது வந்து 5, இது 6, இது 7, இது 8, இது 9, 10, இது 11, இது 12, இது 13 எடுத்திருக்காங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி M ஈக்குவல் டு N, எம்முக்கும் என்னுக்கும் 13ங்கிற வேல்யூ தான் நம்ம எடுப்போம். கரெக்டு தான். ஏபிசி ஆட் பண்ணிங்க அப்படின்னா 6ன்னு வரும். அதே மாதிரி XYZ ஆட் பண்ணிங்கனாலும் 6 தான் வரும். அதுக்கு லெஃப்ட் சைடு வேல்யூஸ் அப்படி எடுத்துக்கோங்க. இந்த கண்டிஷன் M பிளஸ் N, எம்மையும் என்னையும் ஆட் பண்ணா 26ன்னு வருமா? இந்த சம்ல எம்மோட வேல்யூ 13, என்னோட வேல்யூ 13 தான். M பிளஸ் N 26 அப்படின்னா எல் பிளஸ் ஓ பிளஸ் ஏ பிளஸ் ஜெட் ஆட் பண்ணி சொல்லுங்க. எல்லோட வேல்யூ 12, ஓவோட வேல்யூ 12, இதுவே 24 வந்துடுது. அப்போ இந்த கண்டிஷன் தப்பு. இஜிஜே எல் பிளஸ் ஓ பிளஸ் ஏ பிளஸ் ஜெட், இது இஜிஜே ஆர் பிரைம் நம்பர்ஸ் பாருங்க. இ வந்து அதான் தப்பு. தேர்ட் கண்டிஷன் தான் தப்பு. ஆமா. ஓகே, அப்போ அதுவும் கரெக்டா? ஓகே, அப்போ இதுதான் கரெக்டா இருக்கும். இஜிஜே ஆர் பிரைம், ஜேவோட வேல்யூ 10, பிரைம் நம்பர். ஓகே ஓகே. So 26 equal, very good. சரி, வித் திஸ் ஒரு 10 minutes பிரேக் போயிட்டு வாங்க. போயிட்டு வந்து நீ 50 சம்ஸ் தான் முடிக்க முடியும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம்.
ஃபிஃப்த் சம்முக்கான கொஷின் அந்த கொஷின் எழுதிக்கணும். அந்த கொஷின் ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் இந்த கொஷின் எழுதி இதுதான் ஆன்சர். தேர்ட் சம் மூவ் பண்ணலாம். இப்போ ட்ரை பண்ணா x divided by 7.5 equal to 7 divided by 17.5 இன்னொரு டேர்ம் எடுத்துக்கலாம். இதே மாதிரி 8 divided by y equal to 7 divided by 17.5 இன்னொரு டேர்ம் எடுத்துக்கலாம். இதுல நம்ம x y ஃபர்ஸ்ட் எப்படி கண்டுபிடிச்சோம்? x ஓட வேல்யூவை 7 into 7.5 divided by 17.5 எடுத்துக்கலாமா? y என்ன பண்ணலாம்? இந்த y இந்த போயிட்டு இந்த 17.5 மேல போடணும். 8 into 17.5 divided by 7 இதான் y ஓட வேல்யூ. இது x ஓ y வந்து ரேஷியோ கேக்குறாங்க. அப்ப இந்த ஹோல் டேர்ம் டிவைட் பை இந்த இதுக்கு நம்ம பண்ணணும். So 7 into 7.5 divided by 17.5 இது அப்படி மேல போகும்போது ரிவர்ஸ் ஆகும். 7 divided by 8 into 17.5 கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் ஆகும். இந்த கொஸ்டின்ல ஒரு நிமிஷம் பாருங்க. இது ஈக்குவல் டு இருந்துச்சா இது சேம் இருந்துச்சா? x is to 7.5 equal to 8 is to y equal to 7 is to 17.5. ஓகே ஓகே. ஸோ இதை சால்வ் பண்ணலாம். 3 25 7 25 7 7 கேன்சல் ஆகிடும். ஒரு 3 5 3 போகாதான். 8 divided by y equal to 7. இங்க 8 is to y இருந்துச்சா y is to 8? 8 is to 8 தான். ஈஸ்ட் கூட தான் வரும். பட் இங்க வந்து y முன்னாடி வருதா 8 முன்னாடி வருதா? 8 தான். y ஓட வேல்யூ அப்போ 8 into 17.5 divided by 7. x ஓட வேல்யூ 7 into 7.5 divided by 17.5 அதுதான். ஒரு 7 2 14 5 35. ஸோ மேத் 8 into 25 எடுத்துட்டீங்க அப்படின்னா மேலே ஒரு 10 சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டீங்கன்னா 2 5 10 5 25 ஒரு 2 45 3 divided by 20 3 is to 20. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் டென்சர்ஸ் கிளியரா? இங்க இந்த வேல்யூ அப்படி சொல்றாங்க. இந்த டேபிள் ஏதாச்சும் இது பண்ணீங்களா? அந்த டேபிள் சமாளி அந்த டேபிள் சொல்லுங்க. இந்த கொஸ்டின் நம்ம டேபிள் ட்ரை பண்ணி முடிச்சுதான் கொடுத்துருக்காங்க. The area of the circle increased by 66 square centimeter. If its radius is increased by 1 centimeter, find the area of new circle. Area of the circle is increased by 66. Its radius 1 centimeter increase பண்றதுனால அதோடைய 66 increase ஆயிருக்கும். Find the area of the new circle. Area of the circle increased by 66. First the total area of the pi r square. So pi r plus 1 whole square. Then the difference pi a plus b square a square plus b square plus 2ab minus pi r square is equal to 66. So pi r square pi plus 2 pi r equal to 66. Pi a common value அப்படினா 1 plus 2 into radius வந்து 1 radius is புதுசோட radius pi a common value அப்படினா 1 plus 2 equal to 66. Pi ஓட வேல்யூ 22 by 7 equal
ஒரு 22, 3 22, 3 21, 21ல 1 போச்சுன்னா 20, 20 பை 2, இதான் வந்து ரேடியஸ், முன்னாடி இருந்த ரேடியஸ், ஏரியா சர்க்கிள்னு இந்த ரேடியஸ் வச்சு போட்டீங்கன்னா ஒரு ஆன்சர் வரும். இதை பிளஸ் பண்ணி 11 வச்சு போட்டீங்கன்னா ஒரு ஆன்சர் வரும். அது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் 66. இன்க்ரீஸ் ஆகுது என்ன அர்த்தம்? முன்னாடி வந்து ஏரியாவோட ஒரு இருக்கு. இதான் ஒரிஜினல் ஆர் வந்து நம்ம டெலிட் கண்டுபிடிச்சோம். ஃபைனல் ஏரியா வந்து நியூ சர்க்கிள் கேட்கறாங்க. நியூ சர்க்கிள் என்ன பாருங்கன்னா பை ஆர் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பை ஏ, ஆரோட வேல்யூ 10, 10 பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னா 11 ஸ்கொயர். அந்த பைக்கு பதிலாக 22/7 சப்ஸ்டிட் பண்ணணும். பையோட வேல்யூ 22/7 equal 11 into 11. இதை கேன்சல் ஆகுமா? எப்படிலாம் நிறைய பாருங்க. 22 இருக்குல்ல, இதை வந்து ஒரு 2 into 11 பிரிக்கலாம். பிரிச்சிட்டிங்கன்னா 11 into 11 into 11 11 கியூப்னு வச்சுக்கலாம். இந்த 2/7 அப்படியே இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஒரு எடுத்துக்கலாம் புரியுது அப்படின்னா நல்லா யூஸ் பண்ணுவோம். அதாவது ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்துட்டாங்கன்னா the area of the circle is increased by 66. எப்போ அப்படின்னா அதோட ரேடியஸ் வந்து ஒரு சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா முன்னாடி இருந்த சர்க்கிள் அதோட ரேடியஸ்னா இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 வச்சுக்கோம். அடுத்து 6 ஒரு இது இருக்கும்போது இதோட ஏரியால இருந்து இது வந்து 66 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த பெரிய ஏரியா ஸ்கொயர் மைனஸ் சின்ன ஏரியா ஸ்கொயர் மட்டும் கேன்சல் ஆயிடுமா? ஸோ பெரிய ஏரியா ஸ்கொயர்னா இந்த பை இன்டூ ஆர் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். இதை நீங்க எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2a அதெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். மைனஸ் இந்த முன்னாடி இருந்த ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 66. அதை சால்வ் பண்ணிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் பை ஆர் ஸ்கொயர் வரும், இந்த மைனஸ் பை ஆர் ஸ்கொயர் அது கேன்சல் ஆயிடும். 1 into பை பை 2 into ஆர் 2 பை ஆர். அப்புறம் அது வந்து பையை நம்ம எடுத்துக்கிட்டா 1 plus 2r. பையோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி ரேடியஸ் முடிஞ்சு அந்த ரேடியஸ் வந்து டென்ஸ் கண்டுபிடிச்சோம். ஒரிஜினல் ரேடியஸ் இருந்தாலுமே இதோட ரேடியஸ் 11 இருக்கும். அந்த 11 ரெண்டு பண்ணி இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. பையா ஸ்கொயரில் போட்டிங்க அப்படின்னா பையோட வேல்யூ 22/7, ஆர் ஸ்கொயர் பதில் 11 into 11. இந்த 22 2 into 11 பிரிக்கலாமா? பிரிச்சிட்டிங்கன்னா இப்போ 2 into 11 into 11 into 11 மேலே இருக்கு. அந்த 3 11 தான் 11 கியூப்னு எடுத்துட்டாங்க. 2/7 ஆஃப் 11 கியூப். ஸோ ஆப்ஷன் சி தான் இருக்காங்க. Population after 2 years என்ன ஃபார்முலா போடுவீங்க? Population after 2 years என்ன ஃபார்முலா போடுவீங்க? P into amount கண்டிப்பா P into 1 plus R by 100 whole power n. இது after 2 years என்ன ஃபார்முலா? Pங்கிறது present population. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி தான் வருது. presentல எவ்வளவு இருக்காங்களா? இப்போ 23,067 6 into 1 plus எத்தனை பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகுது? 6% 6/100. இது வந்து 2018ஓட வேல்யூ. 2020ல கேட்கறாங்கன்னா அப்ப 2 வருஷம் சொல்றாங்க. 19 2 வருஷம். அதான் என்னோட வேல்யூ. 2 3 6 3 2 6 52 3. இந்த ரெண்டு வரும் அப்படின்னா 53 டிவைடட் பை 50 ஸ்கொயர்ன்றதுனால இன்னொரு 53 டிவைடட் பை 50. கிளாஸ்ல போடுங்க ஒரு ஆன்சர் என்ன வருது? நம்ம வந்து கால்குலேட் போடுறது ஆப்ஷன்
1.1 உள்ள ஃபுல்லாக பண்ணணும். அப்ராக்சிமேட்டா இந்த மாதிரி கொஸ்டின் செய்தாரு. ஃபிக்ஸடா ஆன்சர் வரல. ஏன்னா பாப்புலேஷன் போயிட்டு நமக்கு பாயிண்ட் எல்லாம் நல்லா இருக்காது. மனுஷங்க மோஸ்டா கொடுக்குற கொஸ்டின் வந்து நமக்கு மேல கீழே கேன்சல் ஆகி ஒரு பர்ஃபெக்டா ஆன்சர் போடுற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் எஸ்எஸ்சி அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணேன். பிஎன்டிஸ்ல ஆல்ரெடி பாயிண்ட் வச்சு உங்களுக்கு ஆன்சர்ஸ்லாம் வரவே வராது. ஃபார்முலா ஆஃப்டர் 2 இயர்ஸ்னா p into 1 plus r என்ன போட்டு வரீங்க ஃபார்முலா போடுவோம். டிஃபரன்ஸ் ஓட பாசிட்டிவ் 30% வருதா? LCM of three different numbers is 120. The following cannot be really easy. மூன்று வெவ்வேறு எண்களுக்கு LCM வந்து 120. இந்த 120 எந்த டேபிள் டிவைட் பண்ணாலும் பாருங்க. 120 8 ஆல டிவைட் பண்ணலாமா? 12 ஆல டிவைட் பண்ணலாம், 24 ஆல டிவைட் பண்ணலாம், 35 ஆல மட்டும் டிவைட் பண்ண முடியாது. அதுதான் வந்து அதோட LCM இருக்கு. வாய்ப்பு ஆப்ஷன் பி. A, B, C, which is here A square B. So, A square அப்படின்னா என்ன பண்ணுங்க? good square ஒன்று கொடுங்க. அந்த ஸ்கொயர்ங்கிறது 2 power 4 ஆ மாறுது, 3 power 2 6 ஆ மாறும். இதான் A square ஓட வேல்யூ. B cube அப்படின்னா என்ன பண்ணுங்க? இதுக்கு மொத்தமா ஒரு கியூப் மாதிரி கொடுங்க. அந்த b வந்து உள்ள மல்டிப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சோ a ஸ்கொயர் b கியூப்னு ஒரு ஆன்சர் எழுதுறீங்களா? அதுக்கு HCF பண்ண போறீங்க. HCF அப்படின்னா லோயஸ்ட் பவர் யூஸ் பண்றது. ஒரு ஆன்சர் வருது அந்த ஆன்சர். பிளஸ் அதே மாதிரி b ஸ்கொயர் c கியூப் கண்டுபிடிச்சு அதுக்கு HCF, c ஸ்கொயர் a கியூப் கண்டுபிடிச்சு அதுக்கு HCF. கடைசியா எல்லாத்தையும் கூட்டி ட்ரை பண்ணுங்க. என்ன சொல்றேன்னா a ஸ்கொயர்ல இருக்கிறதால இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் மாதிரி போட்டீங்க அப்படின்னா 2 power 4 into 3 power 6 னு வரும். ஆமா b cube அப்படினா 3 power 6 into 5 power 9 னு வரும். நம்ம HCF அப்படினா என்ன பண்ணனும்? காமன் டர்ம் வித் லோயஸ்ட் பவர். காமன் டர்ம் மட்டும் இருக்கும். அதாவது காமனா இருக்கிற டர்ம் எது? 3 மட்டும் தான் காமனா இருக்கும். ஃபர்ஸ்ட் அதை எடுத்துறோம். லோயஸ்ட் பவர் எது? 6, 3 power 6. சோ இதோட ஆன்சர் வந்து 3 power 6 இருக்கு. அடுத்து இது ட்ரை பண்ணுங்க. b ஸ்கொயர் c கியூப் அதே மாதிரி போடுங்க. சோ ஆன்சர் 3 power 6 ல வந்திருக்கிறது ஆப்ஷன் A மட்டும் தான். நீங்க அதை வச்சு முடிவு பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் மாறும். பிளஸ்ல இருக்கும்போது நீங்க 3 power 6 plus 3 power 2 ஆட் பண்ண போறீங்க. ஆப்ஷன் A தான் ஆன்சர். இதுக்கு கண்ணா போயிட்டு 4 போட்டுறீங்களா? a plus b whole square யும் a minus b whole square யும் ஆட் பண்றீங்க அப்படின்னா 4ab கிடைக்கும். மேல கீழ வந்து a square 2 times of sorry answer வந்து 2 times of add பண்ணும்போது 2 times of a square plus b square கிடைக்கும். கீழ வந்து ஒரு a square plus b square இருக்கும். ரெண்டு கேன்சல் ஆயிடும். ஆன்சர் வந்து 2. இந்த நம்பர் சிஸ்டம் நம்பர் சீரிஸ் வேண்டாம். Radius of the surface increases so that its circumference is increased by 5%, and the percentage increase in its area. Its circumference is increased by 5%, and the percentage increase in its area. So, இதுதான் x எடுத்துக்கணும். x plus y plus xy by 100. இந்த x plus அந்த ஃபார்முலா. So 10.5 தான் ஆன்சர். ஆப்ஷன் A.
ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுக்காக இதை பார்க்கலாம். அது diagonal of a cube இருக்கும். diagonal of cube அப்படின்னா a cube னா சரி a root 3 diagonal of a cube க்கு ஃபார்முலா a root 3. அந்த diagonal எவ்வளவு கொடுத்திருக்காங்க 11 root 3 கொடுத்திருக்காங்க diagonal. அப்ப a ஓட வேல்யூ என்னன்னு எடுத்துக்கலாம் நம்ம. a ஓட வேல்யூ 11 எடுத்துக்கலாமா? find the volume. வால்யூம்னா 11 கியூப் பண்ணீங்க அப்படின்னா 133 வரணும். 11 ஸ்கொயர் வந்து 121, 11 கியூப் வந்து 133. டாக்டர் டைகனல் கொடுத்திருக்காங்க. டைகனல்னா a ரூட் 3 எழுதி போட்டுருக்கேன். கியூப்ல டைகனல் வந்து a ரூட் 3 ஈக்குவல் அந்த ரூட் 3 இந்த ரூட் 3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்ப a ஓட வேல்யூ 11. a ரூட் 3 டைகனல் பண்ணுங்க. The maximum speed of the elephant lies when the ratio of this speed and find each ratio in the least one. The time and speed and distance on syllabus கிடையாது. ஒரு விஷயம் திரும்ப எப்ப ஒண்ணா நடக்கும் கேட்டா என்ன நடக்கும்? ஒரு விஷயம் திரும்ப எப்ப ஒண்ணா நடக்கும் கேட்டா என்ன நடக்கும்? எல்சிஎம் பண்ணணும். எல்சிஎம் ஆஃப் இந்த 48 செகண்ட்ஸ் 42 செகண்ட் 108 செகண்ட் எனக்கு எல்சிஎம் பண்ணணும்னு சொல்லுங்க. 48 72 108 எல்சிஎம் போட சொல்லுங்க. Now there is name. What the video of that? So the 12 table போடிங்க அப்படினா 4 12 6 12 9 12 ரெண்டு முடியா 2 4 3 2 6 இது போவாரு. அதுக்கு 3 போடினா 2 5 அவ்வளவுதான். 2 12 24 24 23 432 ஒரு ஆன்சர். 432 செகண்ட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. 432 செகண்ட்ஸ் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 420 செகண்ட்ஸ் பிளஸ் 12 செகண்ட்ஸ் பிரிச்சுக்கிறேன். இந்த 420 செகண்ட்ஸை 7 மினிட்ஸ் எடுத்துக்கலாமா? 7 into 60 தான் 420 கிடைக்கும். இந்த 432 420 plus 12 இந்த 420 வந்து 7 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா 7 into 60 தான் 420 கிடைக்கும். அதனால இப்போ 7 minutes 12 seconds ஆல்ரெடி ஒரு டைம் கொடுத்துருக்காங்களா?
8 hours 20 minutes 00 seconds. அது கூட அப்படியே மினிட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க. 8 hours 27 minutes 12 seconds. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். இந்த 432 420 plus 12 ஏன் 420 6 நிமிஷத்துல எப்படி சொல்லலாம் 6 into 17 போட்டு சரி 7 into 16 போட்டீங்கன்னா 420 வரும். அது தனியாத்துல பண்ணாட்டா தனியாவே வச்சுக்கோங்க செகண்ட்ஸ்ல மினிட்ஸ்ல மாற்றலாம். இது கண் ஃபுல்லா இருக்கிறத மட்டும் நான் மினிட்ஸ்ல மாத்திட்டு இது எதுவுமே மினிட்ஸ் கூட சேர்த்துக்கிறேன். 20 மினிட்ஸ் இருக்கலாம் ஆல்ரெடி அதோட 7 ஆட் பண்ணி 27 மினிட்ஸ் ஆகுதுன்னா 12 செகண்ட்ஸ் அப்படியே வச்சுக்கிறேன். இதுதான் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. A water heater is sold by a trader for 10,500 including GST at 18%. Find the GST. 118% தான் 118% தான் 10,502 அப்படின்னா 18% எவ்வளோ? எப்படி கேன்சல் பண்ணலாம்? 9 2 சார் 2 10 9 அதே கிளாஸ் x ஓட வேல்யூ ஈக்குவல் டு 9 into 10502 divided by 59. இதே நீ 59 ஆல கேன்சல் பண்ணு. இந்த நம்பரை 59 ஆல டிவைட் பண்ணு. 10502 divided by 59. நம்பர் தீரும்போது அதுக்கு வச்சுன்னா 178 into 9 தான் 160. ஆப்ஷன் பி 160 தான். இந்த 10,502 ரூபாய்க்குள்ள அதோட ஒரிஜினல் 1% பிளஸ் 18% ஜிஎஸ்டி சேர்த்து தான் வேல்யூ. அதனால நான் 118% போட எடுத்துட்டேன். 18% எவ்வளவு போட்டு இந்த மெத்தட்ல சால்வ் பண்ணா அது ஆன்சர். You can complete a piece of work in 7. So A does 20% less efficiency. அப்படின்னா B க்கு 100% எடுக்கிறாங்கன்னா A க்கு வந்து 80% எடுக்கணும் கரெக்டா? நான் A வந்து 20% less efficiency. So efficiency ratio போடுங்க அப்படின்னா 4 2 அந்த 2 இதை வந்து நான் டேஸ் ரேஷியோவா மாற்றணும் அப்படின்னா இதை 5x மாற்றணும் இதை 4x மாற்றணும். ஏன்னா அதிக திறமைசாலினா சீக்கிரமா முடியுமா நடக்கும். இந்த சமப்படி B தான் அதிக திறமைசாலி. இப்போ B தான் வந்து 4x யூஸ் பண்ண முடியுமா யாரும் 5x யூஸ் பண்ண முடியுமா? கொஸ்டின்ல யாரை பத்தி கொடுத்துருக்காங்க? A வந்து 7.5 ஹவர்ஸ்ல அதனால முடியுமான்னு சொல்றாங்க. இப்போ A க்கு நம்ம 5x எடுத்தோமா இந்த 5x எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 7.5 க்கு ஈக்குவல். x ஓட வேல்யூ 1.5 அது 1.5 டிகிரி சப்ஸ்டிட்யூட் பண்ணா 4 into 1.5 நமக்கு 6. So 6 hours B வந்து அந்த வேல்யூ 6 hours நமக்கு. எஃபிஷியன்சி ரேஷியோ போடணும். அது தலையில மாத்தினா பேஸ் ரேஷியோ. எஃபிஷியன்சினா யார் திறமைசாலின்னு மாத்துறது. திறமையில பார்க்கும்போது இருந்தா B தான் 100% திறமைசாலி. திறமைசாலியா இருக்கணும் சீக்கிரமா அந்த வேலையை முடிப்பான். அப்போ இவனுக்கு நம்ம 4x மாத்திரது இவனுக்கு 5x போடும். இதுதான் அந்த மெத்தட் இருக்கு. 4 men can complete a work in 3 days, 3 women can complete a work in 6 days. Four men can complete a work in 3 days. 3 women can complete a work in 6 days. அப்போ 1 men எவ்வளவு நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படின்னா 12 days கம்ப்ளீட் பண்ணுவோம். 1 women வந்து 1 day 18 days கம்ப்ளீட் பண்ணுவோம். 1 men 1 women ஃபர்ஸ்ட் எழுதி வச்சுக்கோங்க. क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? 8 men and 6 women can complete the work in 1 day. அது ட்ரை பண்ணி பாருங்க. 8 men னா 8 by 12 போடுவீங்களா? 8 men and 6 women 6 by 8 போடுவீங்களா? இதோட ஆன்சர் 1 வரதா செக் பண்ணுங்க. சோ 12 க்கு 18 கேல்சி வேணும் 56
36 எடுக்கலாமா? 3 12 36, 3 8 24, 2 8 16, 6 2 12, 36 36 வருதா? ஆன்சர் அப்போ 1. ஸோ விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ அப்படிங்கிறாங்க வந்து ட்ரூ. அதே மாதிரி செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ட்ரை பண்ணுங்க. 6 men and 8 women. 6 men அப்படின்னா 6 divided by 12, 8 divided by 8 என்ன வரும்னு சொல்லுங்க. அதுதான் வராதுன்னு இல்லை. ஆமா, ஆப்ஷன் பி தான் தப்பு. நீங்க எல்லாமே கரெக்டா வருது. 12 men complete the work in 1 day. 1 men உடைய work 1 day 12 அப்படின்னா 12 men உடைய work 1 தான் வரும் சேர்ந்து. அதே மாதிரி 18 women பண்ணுறோம். ஆப்ஷன் பி தான் இது வந்து தப்பாக. If the simple interest on 20,000 be more than simple interest on 50,000 by 3,000 in 5 years. அதாவது 20,000க்கு வட்டி கொடுத்தா 15,000க்கு வட்டி கொடுத்துருக்கான். இதுல இருந்து அந்த வட்டியோட வித்தியாசம் வந்து 3,000 ரூபாய். அது நான் உங்ககிட்ட 5,000 வாங்கிருக்கோம், அதுல இருந்து 2,000 தான் வசூல் பண்ணிருக்காங்க. வித்தியாசம் வந்து 2,000 ரூபாய். இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன் செகண்ட் கேஸ் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் பர்சனோட வேல்யூ வந்து 3,000 ரூபாய் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல PNR பை 100 போனீங்கன்னா பிரின்சிபல் வந்து 20,000, எண்ட் வந்து 5 வருஷம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை 100. இதான் ஒருத்தர் முதல் ஆள் கிட்ட தான் வட்டி கரெக்டா. அதே மாதிரி இன்னொரு ஆளுக்கு நீங்க இவ்வளோ வட்டி கொடுக்குறாரு 15,000 பிரின்சிபல், எண்ட் வந்து 5 வருஷம், அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் டிவைடட் பை 100. இது ஈக்குவல் டு 3,000 போட்டுடலாம். 2 0 2 0 2 0 2 0 5 into 200 1000. இங்கே 5 into 750 r equal to 3,000. So 250 r equal to 3,000. 0 0 25 25 25 8% 12% option. PNR by 100, PNR by 100. ரெண்டு கேஸ் நம்ம இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்ஸ் வந்து 3000. This is 6 plus 2y divided by 9x is 2, y is 2, x r. இந்த ரேஷியோ சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு x by y கிடைக்கும். இந்த வேல்யூ சால்வ் பண்ணீங்கன்னா x by z கிடைக்கும். ரெண்டு கண்டுபிடிங்க. கிளாஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 4 இருக்கு அந்த பண்ணுங்க, 3 பண்ணுங்க, x by y கிடைக்கும்.
கவனிங்க எக்ஸ் பை ஒய் வந்து 4/15 வந்துச்சா, எக்ஸ் பை z வந்து 2/1 வந்துச்சா. இது என்ன பண்ணுங்க, இந்த வேலைக்கு 2 ஓட மல்டிப்ளை பண்ணுங்க. ஏன் அப்படின்னா 2 2 சார் x ஓட வேல்யூ 4, y ஓட வேல்யூ 2. ஏன்னா நமக்கு வந்து இங்க x ஓட வேல்யூ 4 இருக்கு. அப்ப நம்ம இங்க x ஓட வேல்யூ 4 னு மாத்திட்டா ரெண்டு வேல்யூஸ் எடுத்துக்கலாம். இப்போ x ஓட வேல்யூ 4, y ஓட வேல்யூ 15, z ஓட வேல்யூ 4:15:2. ஆப்ஷன் B. அடுத்து during 1 year the population of the town is increased by 5%, decreased by 5%. And the end of the second year the population will be over percent. இப்படி போயிருக்கு. முதல் வருஷம் ஏன் இருக்கும் 5%, அடுத்த வருஷம் 5% குறைஞ்சிருக்கும் சார். 5% ஏறிச்சு 5% இறங்குச்சு, அந்த வேல்யூ ஆகிட மாட்டேன். ஆனால் ஆகிடாது. ஏறும்போது வேற வேல்யூ, இல்லை வந்து ஏறிச்சு இறங்கும்போது வேற வேல்யூ வந்து இறங்கிட்டு ஈக்குவலாக கிடைக்கும். ஸோ ஒரு கொஸ்டின்ல 100% ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100% அந்த ஒரு நாள் நான் வச்சுக்கிறேன். முதல் வருஷம் 5% டிகிரீஸ் ஆகுறாங்க அப்படின்னா அவங்க வந்து 55% எடுத்து கரெக்டா. இதுல வந்து 5% குறைக்கிறாங்க அப்படின்னா இதுல 5% எவ்வளவு, 10% 10.5. 10% 10.5, 5% அப்படின்னா 5.25 எடுத்துக்கலாமா. ஸோ 5.25% வந்து குறைஞ்சிட்டாங்க அப்படின்னா 1 இது எவ்வளவு இருக்குன்னா 99.75% தான் எடுத்துக்கலாம். இது வந்து +5, இது வந்து மைனஸ் 99.75. அதுதான் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்க 99.75. அப்போ 99.75% தான் 99.75 அப்படின்னா 100% மொத்த பாப்புலேஷன் ஈக்குவலன்ட் அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சாப்பிடணும். இந்த பாயிண்ட் எடுக்கிறதுக்காக பை 100 வச்சுக்கோங்க இடத்துல. இதுவும் அப்படியே ஒரே டைம் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ p டிவைட் பை 100 வரும், which is equal to 1 into 100 100 வரும். 100 into 100 p ஓட வேல்யூ 10,000. இதை மட்டும் எனக்கு ஆட் பண்ணி ஆன்சர் என்ன வருது சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இந்த மிக்ஸ்ல நார்மலா கன்வெர்ட் பண்ணுங்க. 5 4 சார் 20, 23/4, 24/5, 56, 59/8. ஸோ 4 5 இதை மட்டும் ஆட் பண்ணி எவ்வளோ வருது சொல்லுங்க. எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ணுங்க. ஃபார்ட்டி எடுத்துக்கலாம். எல்சிஎம் வந்து 40.
இவ்வளோ ஆட் பண்ணா 717 divided by 40. What fraction should be added to make a result whole number convert பண்ணலாம்? இதுல 3 by 40 ஆட் பண்ணி பாருங்க. 3 by 40 ஆட் பண்ணீங்க அப்படின்னா கீழே சேம் பிளேஸா இருந்துச்சுன்னா பிளேஸ் அப்படியே போட்டுக்கலாம். 717 plus 3 என்ன பண்ணலாம்? 720 எடுத்துக்கலாமா? எடுத்துட்டீங்கன்னா 0 0 கேன்சல் ஆயிடும். ஒரு நாள் 4 ஒரு நாள் 4 8 நாள் 18 இப்போ நம்பர் வந்துருச்சா? ஆன்சர் வந்து 3 by 40 ஆப்ஷன்ஸ். In a class of 35 students, Kamal is placed 7th from the bottom, whereas Suresh is placed 9th from the top. Ramesh is placed exactly in between the two. What is Kamal's position from Ramesh? In a class of 35 students, but the student where Kamal is placed 7th from the bottom. இங்கே Kamal இருக்கிறான்னு வச்சுக்கோம். அவன் வந்து பாட்டம்ல இருந்து 7th பொசிஷன்ல இருக்கான். அப்ப டாப்ல இருந்து அவன் எட்டாவது பொசிஷன்ல இருக்கான். கீழ இருந்து 7வதா இருக்கான் அப்படின்னா மேல இருந்து 28வது பொசிஷன் சொல்லலாமா? 29வது பொசிஷன். ஏன் எப்படி சார் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா டோட்டல் ஈக்குவல் டு டாப் பொசிஷன் பிளஸ் பாட்டம் பொசிஷன் மைனஸ் பண்ணி தான் ஃபார்முலா. டோட்டல் வந்து 35 ஸ்டூடெண்ட்ஸ். டாப்ல இருந்து அவன் எத்தனாவதா இருக்கான்? சரி டாப் தான் கண்டுபிடிக்க போறோம்னு வச்சுக்கலாம். பாட்டம்ல இருந்து அவன் எத்தனாவது? 7th from the இது minus 1 7 minus 1 6 6 எடுத்து இத மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 29. ஒருத்தரோட பாட்டம் பொசிஷன் நம்ம டாப் கண்டுபிடிச்சோம். சோ கமல் வந்து அது கீழ இருந்து 7வதா இருக்கான், மேல இருந்து 29க்கு இருக்கான்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து இன்னொரு ரெண்டு செகண்ட் எடுங்க. சுரேஷ் இஸ் பிளேஸ்ட் 9th from the top. சுரேஷ் வந்து மேல இருந்து 9th from the topல சுரேஷ் இருக்கான். அப்ப பாட்டம் வந்து எத்தனாவதா இருப்பான்? 9 minus 1 8 8 எடுத்து இத மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 27 இது வந்து பாட்டம் பொசிஷன், இது வந்து டாப் பொசிஷன். ஓ ரமேஷ் இஸ் பிளேஸ்ட் எக்ஸாக்ட்லி இன் பிட்வீன் தி டூ. இது நடுவுல தான் ரமேஷ் இருக்கான். ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. ரெண்டு பேரோட டாப்ல ரெண்டு பேரோட பாட்டம் ஏதாவது எடுத்துக்கோங்க. இப்போ பாட்டம் வந்து இவன் 7வதா இருக்கான், 27வதா இருக்கான் அப்படின்னா நடுவில் 20 பேர் இருப்பாங்களா? 20 பேர் இருப்பாங்க. எத்தனை பேர் இருப்பாங்க? இவன் வந்து 7வது ஆளா இருக்கான், சுரேஷ் வந்து 27வது ஆளா இருக்கான். நடுவில் எத்தனை பேர் இருப்பாங்க? 20 பேர் இருப்பாங்க. 18 பேர் இருப்பாங்க. பாட்டம்ல மட்டும் ஞாபகப்படுத்தி கீழே இருந்து, அதாவது கமல் கீழே இருந்து 7வதா இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு கீழே 6 பேர் இருப்பாங்க. இவனோட சேர்த்து 7 பேர். இவனுக்கு மேல 18 பேர். இப்ப இதெல்லாம் கூட்டுங்க. 6 + 1 7 18 + 7 18 + 7 25 வருமா? 25 வரும். என்ன சொல்றது? 35 தாண்டி போகும்போது சரி 27 27ன்னா So Ramesh is placed exactly in between the two. What is Kamal's position from Ramesh? இப்போ 20வது பிளேஸ்ல இது வந்து சொல்ல முடியாது. எத்தனாவது பிளேஸ் in betweenனா 20 பேர் கொண்டு வராது. Kamal is placed 7th from the bottom. The Suresh is placed 9th from the top.
9 minus 1 8 8 இருக்கிறது மைனஸ் பண்ணுறாங்கன்னா 27 ஓகே மாற்றம்னா 27 இருக்கும் Ramesh is placed exactly in between the two உங்களுக்கு நடுவில் ரெண்டு இடத்துல உட்காரலாம் What is common positions from Ramesh? இருபது பேர் இருக்கானே வச்சுக்கலாம் 20 பேர்னா 120 அப்படின்னு இந்த வருஷம் நோட் பண்ணுங்க பார்க்கலாம் what is the probability of getting a prime number as a sum from two throws of a dice ரெண்டு டைஸோட கண்டிஷன் போடுங்க அதுல prime number sum வந்து prime number வரணும் sum prime numberனா இப்ப 1,1 இது போடுறீங்களா 1,2 போடுறீங்களா 1 plus 1 ஆட்டனா 2 வரலாம் இது ஒரு prime number 2 plus ஆட்டனா 1 வரலாம் 3 வரலாம் இது ஒரு prime number 3 plus 1 வராது 4 வராது அது prime number கிடையாது அது 1,4 வரும்ல அது அந்த மாதிரி எந்த எத்தனை கண்டிஷன் வருதுன்னு உங்களுக்கு எழுதி பண்ணுங்க இப்படின்னா அதோட ஆன்சர் 46 and the second type of bacteria grows 5% in the first hour and decreases in number by 12% in the second hour, 10% in the third hour. Grows. Initially 20,000 bacteria இருந்தது. ஃபர்ஸ்ட் என்ன நடந்திருக்கு 5% க்ரோஸ் ஆயிருக்கு இதுல 10% தான் 2000 ரூபாயா 5% 1000 எடுத்துக்காம 1000 பாக்டீரியா 21,000 பாக்டீரியாவா மாறி இருக்கு ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல அடுத்த ஹவர்ல என்ன ஆயிருக்குன்னா 12% டிக்ரீஸ் ஆயிருக்கு இதுல 10% அப்படின்னா 2200 ரூபாய் 1%னா 210 ரூபாய் 2%னா 420 so 420 2520 வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு கரெக்ட்டா decreases by 12% னா என்ன இதுல இருந்து மைனஸ் பண்ணி எவ்வளவு வருதுன்னு சொல்லுங்க இந்த 21,000 ல இருந்து first 1000 போயிடுச்சுனா 20 அடுத்த 1000 போயிடுச்சுனா 19 அடுத்த ஒரு 500 போயிடுச்சுனா 18500 18500 ல ஒரு 20 போயிடுச்சுனா 1848 12400 இதுல இருந்து திரும்ப 10% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க 10% எவ்வளவு 1848 இது மட்டும் ஆட் பண்ணிக்கணும் 8 43 எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கண்டுபிடிங்க கேக்குறாங்க மனசுல நம்பர் ஆஃப் பாக்டீரியா ஆஃப்டர் 3 ஹவர்ஸ் சரி 23 ஆப்ஷன் A 5% கண்டுபிடிச்சு ஃபர்ஸ்ட் கூட்டணும் அப்புறம் 12% கண்டுபிடிச்சு கழிக்கணும் திரும்ப 10% கண்டுபிடிச்சு கூட்டணும் அவ்வளவுதான் இப்படி சம்ஸோட முடிச்சுக்கலாம் இந்த ஒரு क्वेश्चन மட்டும் 45 மட்டும் இருக்கட்டும் Find the amount to be received after 2 years 6 months and the rate of 5% per annum 6 interest and exams. So principal வந்து 6,400 n வந்து 2 years 6 months 2 வருஷம்னா 24 மாசமா 24 plus ஒரு 6 30 மாசம். So PN மந்த்ல போட்டா கீழ என்ன பண்ணணும் பை 12 போடணும் மந்த்ல இருக்கும்போது P 400 rate of interest வந்து 5%. சால்வ் பண்ண 2 0 2 0 2 6 12 5 6 30 ஒரு 2 3 2 6 2 2 4 32 into 25 ஆன்சர் ஆப்ஷன் டி क्वेश्चन வந்து ஃபைண்ட் தி அமௌண்ட் டு பி ரிசீவ்ட் கேக்குறாங்க அமௌண்ட்னா அசலும் வட்டியும் சேருது வட்டி மட்டும் தான் நம்ம 800 ரூபாய் அனுப்பிச்சிருக்கோம் அசல் எவ்வளவு 6400 அதுல 800 கொடுத்தீங்க அப்படினா 7200 ஆப்ஷன் பி தான் ஆன்சர்
கொஸ்டின் என்ன கேட்குறாங்க பார்த்து சப்ஸ்டிட் பண்ணணும். நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது வட்டி மட்டும்தான். எல்லாருமே 100ல போட்டு find the greatest number which on dividing 165020 makes 1 leaves remainder 6 5 respectively. இது மெத்தட் என்ன அப்படின்னா இதுல இருந்து 6 மைனஸ் பண்ணிடுங்க, இதுல இருந்து 5 மைனஸ் பண்ணிடுங்க. இந்த நம்பர்ல இருந்து 1651 2032 இது ரெண்டுக்கும் இது சேவ் பண்ண முடியும். ரெண்டுக்கும் இது சேவ் பண்ண முடியும். என்ன டேபிள்ல வருது இது இவ்வளவு பெரிய நம்பர் HCF கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா லாங் டிவிஷன் மெத்தட்ல போடுவாங்க. லாங் டிவிஷன் மெத்தட் என்ன பண்ணுங்க, பெரிய நம்பர் உள்ள போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் 1651 நம்ம உள்ள போட்டு அந்த மெத்தட்ல போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சோம். இந்த சம்முக்கு என்ன பண்ணுங்க, எல்லா நம்பர்லயுமே 12 மைனஸ் பண்ணுங்க. இதுக்கு 12 மைனஸ், இதுக்கு 12 மைனஸ், இதுக்கு 12 மைனஸ் பண்ணிட்டு வர அந்த மூணு நம்பருக்கு இது சேவ் பண்ண முடியும். இதுதான் ஒரே மெத்தட். ரெண்டுக்குமே ரிமைண்டர் மைனஸ் பண்ணிட்டு இது சேவ் பண்ண முடியும். So with this, the solution would be now the last